இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். இந்திய தேசத்தில் எழுப்புதல் வேண்டும். இயேசு சிந்திய ரத்தம் தெளித்திட வேண்டும். ஆத்தும அறுவடை செய்திட வேண்டும். சீடரை எங்கும் அனுப்பிட வேண்டும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். வறுமை பாவத்திலே சாகும் ஜனத்தை மீட்கணும். வறுமை பாவத்திலே சாகும் ஜனத்தை மீட்கணும். சாதி மத பேதமின்றி இயேசு நாமம் போற்றணும். சாதி மத பேதமின்றி இயேசு நாமம் போற்றணும். சமத்துவ சமுதாயம் சத்தம் இன்றி மலரணும். சமத்துவ சமுதாயம் சத்தம் இன்றி மலரணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சீடனும் ஜாமக்காரன் யுத்த வீரன் எழுமணும். சீடனும் ஜாமக்காரன் யுத்த வீரன் எழுமணும். நாடெங்கும் நற்செய்தி திருவசனம் விதைக்கணும். நாடெங்கும் நற்செய்தி திருவசனம் விதைக்கணும். நாளிடம் எங்கும் இயேசு திருநாமம் தொனிக்கணும். நாளிடம் எங்கும் இயேசு திருநாமம் தொனிக்கணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும்.
கூட்டம் எக்கால துணி கேட்கும் போது, வானத்தில் தூதர் கூட்டம் எக்கால துணி கேட்கும் போது, இயேசு ராஜா வருவாரு எதிர்கொண்டு அழைக்கணும். இயேசு ராஜா வருவாரு எதிர்கொண்டு அழைக்கணும். பரிசுத்த கூட்டமாக பரலோகம் போகணும், பரிசுத்த கூட்டமாக பரலோகம் போகணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும், இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும், இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை இடத்துல வந்து வேதத்தில் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வரப்போ சொன்னல உங்களோட இந்த ஃபுல் வேதத்தில் எத்தனை இடத்துல ஹல்லேலூயா வார்த்தை வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். பார்த்தீங்களா? யாராச்சும் பார்த்தீங்களா? இதில் வந்து வேதம் ஃபுல்லாக 26 இடத்துல ஹல்லேலூயான்னு வந்திருக்கு. ஹல்லேலூயா. அப்போ அல்லேலூயாக்கு எத்தனை வார்த்தை? 26 இடத்துல வந்திருக்கு. ஏபிசிடி எத்தனை வார்த்தை? 20. அப்போ ஏபிசிடி வச்சு இங்கிலீஷ் ஃபுல்லாக படிச்சிடறோம். அது போல் அல்லேலூயா வச்சு இந்த பைபிள் ஃபுல்லாக படிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வந்து இன்னைக்கு வந்து நம்ம கர்த்தரை தேடி வந்திருக்கிற ஆலயத்துக்கு வந்திருக்கிற நம்மளுக்கு நன்மை உண்டாக ஆண்டு செய்வார். அல்லேலூயா. நம்ம என்னென்ன நன்மை எதிர்பார்த்து வந்திருக்கிறோமோ அந்த நன்மையில ஆண்டவர் கூட்டி கொடுக்க போகிறார். அல்லேலூயா. வார்த்தையில பலப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பாட்டுனால பலப்படுத்துவார், ஆராதனை பலப்படுத்தி நம்மளுக்கு நன்மை உண்டாக செய்வார். அல்லேலூயா. நல்லா கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு பாட போறோம். ஏன்னா எல்லாமே பாடலாம்னு சொல்லி என்னையே நானந்து வேணும் கீர்த்தனை பாட்டு. என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்துவின் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்துவின் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்னையே ஆனந்தம், என்னையே ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்னையே ஆனந்தம், என்னையே ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம் ஆடுவோம் ஆடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம் ஆடுவோம் ஆடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். என்னையே ஆனந்தம், என்னையே ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்னையே ஆனந்தம், என்னையே ஆனந்தம் சொல்லக்கூடாதே. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு ஆனந்தம். எங்க ஆனந்தம் கிடைக்கும்? நம்மளுக்கு ஆலயத்தில் தான் ஆனந்தம் கிடைக்கும். எங்க சந்தோஷம் கிடைக்கும்? ஆலயத்தான் சந்தோஷம் கிடைக்கும். நம்ம கண்ணீருக்கு எங்க பதில் கிடைக்கும்? ஆலயத்தில் தான் கிடைக்கும். நம்ம வேதனைக்கு எங்க பதில் கிடைக்கும்?
எங்கே போனாலும் தாய் வீட்டுக்கு போனால் கூட சரி, மற்ற நம்ம சொந்தக்காரர்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட போனால் கூட அந்த சந்தோஷம் கிடைக்குது. ஆலயத்துக்கு வந்திருக்கு நம்மளுக்கு ஆனந்தத்தை கொடுக்கலாம். அல்லேலூயா. அந்த ஆனந்தத்தை இந்த நாளில் நம்ம பெற்றுக்கொள்ள நம்மள ஒவ்வொரு ஒப்பு கொடுத்து சோமணும். நம்முடைய ஆவி ஆத்ம சரிதம் ஏசப்பா வரும்போது அவருக்கு முன்பாக நம்ம நிற்க, நம்மளை பாத்திரவான்களை நிறுத்த ஆண்டவர் கிருபை செய்யணும். அல்லேலூயா. அவருக்கு முன்பாக நம்ம நிற்கணும். இன்னைக்கு எத்தனை மனுஷர் முன்பாக நிற்கிறோம், ஆனால் ஏசப்பாக்கு முன்பாக நிற்கிறவங்க பரிசுத்தமா இருப்பாங்க. அல்லேலூயா. பரிசுத்தம்ல தான் அவர் ஏற்றுக்கொள்வார். அந்த பரிசுத்தம் நம்மளுக்குள்ள எப்போ வருதோ அந்த பரிசுத்தத்தை நம்மளை எதிர்பார்க்கிறாரு. இன்னும் நம் நாளுக்கு நாள் பரிசுத்தமாகணும். பரிசுத்தமா இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகணும். பரிசுத்தத்தில் இன்னும் நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கணும். பின்னாடி போகக்கூடாது, பரிசுத்தை நோக்கி முன்னாடி நோக்கி வந்துட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணி வார்த்தைக்காக கடந்து போக போறோம். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த அருமையான அப்பா ஓய்வு நாளிலே, இந்த வருடத்தின் இந்த 2வது மாதம் அந்த கடைசி வாரத்தில் எங்களை சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு கொண்டு வந்து உம்முடைய சன்னதில் எங்களை உட்கார வச்சுங்களே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய பிரசன்னத்தை காண கிருபை செய்தீங்களே, உமக்கு நன்றி அப்பா. எங்களை கொண்டு வந்த எல்லா கிருபைக்கு நன்றி அப்பா. எத்தனையோ பேர் பலவீனத்துல, கண்ணீரில, துக்கத்துல, போராட்டத்துல, நிந்தனையில, அவமானத்துல அப்பா வர முடியாதபடி இருக்கலாம்ப்பா. அது எல்லாம் நீக்கி போடுகிற தேவன் நீங்கப்பா. அது எல்லாம் நாங்கள் தாண்டி வர நீ கிருபை செய்தீங்க, உமக்கு நன்றி சொல்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்தீங்க, உமக்கு நன்றி அப்பா. உண்மை ஆனந்தமா பாடி ஜெபிக்க கிருபை கொடுத்தீங்க, உமக்கு நன்றி அப்பா. நீங்க சொன்னீங்களே, என் ஆலயத்தை தேடி 122 சங்கீதம் கடைசி வசனத்துல சொல்லிருக்கீங்க, உன் ஆலயத்தை தேடி வரவங்களுக்கு நன்மை உண்டாக சொல்லிருக்கீங்களப்பா. நாங்கள் எந்தெந்த நன்மைக்காக வந்திருக்கோமோ நீர் பார்க்கிறேன். எங்கள் இருதயங்களை நீங்க பார்க்கிறீங்க. எந்த நன்மை எங்களுக்குள்ள குறைபட்டு இருக்குதோ அந்த நன்மைகளை நீ நிறைவாக்க வந்திருக்கிறீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நீங்க உலாவி கொண்டிருக்கீங்கப்பா. நன்மை உன் மக்களுக்கு கொடுக்கும்படியா நீர் பரிசுத்த ஆவியானவரே இந்த இடத்துல நீங்க உலாவி கொண்டிருக்கிறீங்க. அதற்கு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மைகளை அப்பா ஸ்தோத்திரம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்லி ஐயா எல்லா நன்மைகளை நிறைவாக்குகிறவர் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கா. ஸ்தோத்திரையா. என் பிள்ளைகள் அப்பா ஸ்தோத்திரம். அவளுக்கு சொன்னீங்களே, தீமைக்கு எதிர்த்து நிற்காதே சொல்லிக்கீங்களப்பா. நன்மையை தேடி வரும்போது நன்மையை கொடுத்து ஆசீர்வதிக்க தேவன் உம்மிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறப்பா. இந்த நாள்ல உம்முடைய வார்த்தை கொண்டு நன்மையினால் எங்களை நிரப்பும்படி, எங்கள் இருதயங்களை நன்மையினால் நிரப்பி அனுப்பும்படி உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறப்பா. உம்முடைய நன்மைக்காக நாங்கள் வந்து நிற்கிறோம். நீர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுக்கும்படியா கருத்துல தாழ்க்கிறோம். இந்த நாள்ல வார்த்தை கொண்டு எங்களோட பேசுங்க. எங்கள் இருதயத்தை நன்மையினால் நிரப்புங்க. நன்மையினால் முடிசுற்றி அனுப்புங்க. நன்மை கொடுத்து நடத்துங்கப்பா. எந்தெந்த காரியத்தை தீமை எங்களுக்கு முன்பாக வந்ததோ அந்த தீமையெல்லாம் விலக்கி போட்டு நன்மையை கொடுத்து நீ அனுப்ப போகிற கிருபைக்கா ஸ்தோத்திரப்பா. நன்றி அப்பா. வந்த பிள்ளைகள் அப்பா ஸ்தோத்திரையா ஸ்தோத்திரம். நன்மையில குறைபட்டு இருக்கிறாங்கப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரையா. அப்பா உமக்கு நன்றி சொல்கிறோம். கண்ணீரோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த நன்மையுள்ள வார்த்தைகள் அப்பா அந்த ஆலயத்துக்கு நாங்கள் வரும்போது ஒரு ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி ஒவ்வொரு இருதயத்தை நிரப்பி கொண்டிருக்கிறதுக்கா ஸ்தோத்திரம். தேவ ஆவியான இந்த நாளை நீங்க பேசுங்க. பேசுகிறாடியாரோட நீர் பேசுங்கப்பா. நீங்க பேசணும், நாங்க கேட்கணும்ப்பா. எங்களை ஸ்திரப்படுத்தி அனுப்ப போகிறீங்க, அதுக்கா ஸ்தோத்திரம். வந்த அருமையான ஊழியருக்கா நாங்கள் செபிக்கிறோம். இங்க இருக்கிற ஊழியரை அன்பின் கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஒரு மனைவி பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். தலைமை ஊழியர் அவர் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற விசுவாசிகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நீர் நடத்தும் ஐயா. உம்முடைய நடத்துவதற்கு எங்களை ஒவ்வொரு அர்ப்பணித்து செபிக்கிறப்பா. நீர் தாமே பொறுப்பெடுங்க. நீங்க ஆளுகை செய்யுங்க. உம்முடைய ஆளுகை இந்த இடத்துல காணப்படும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. நீர் பேசும், நாங்கள் கேட்கணும்ப்பா. துதிக்கான மகிழ ஒரே கெடுக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் ஆண்டோடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம். எத்தனை பேர் வார்த்தை கேட்க போகிறீங்க? ஆண்டோடைய வார்த்தை நம்மை விடுதலை ஆக்கிவிடும். ஆண்டோடைய வார்த்தை நம்மை புடமிடும். ஆண்டோடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தும். அல்லேலூயா. எவ்வளோ ஆண்டோடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கிறீங்களோ, ஆண்டோடைய வார்த்தைக்காக நேரத்தை ஒதுக்குறீங்களோ, அந்த வார்த்தை உன்னை பரிசுத்தப்படுத்திடும். அல்லேலூயா. அதனால தான் நம்ம இந்த நாளிலே ஆண்டோடைய வார்த்தை கேட்க போகிறோம். என் அழைத்த அருமையான போதகரையாவுக்கும் அவர் துணைவியார் உங்கள் யாவருக்கும் என் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே கூடத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா.
ஒரு வசனத்தை நாம் வாசித்த நெகேமியா 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாய் கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசனுடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோட உடன்படிக்கை பண்ணி அவருடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தேவன் எப்படி ஒரு தேசத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா உண்மை. அல்லேலூயா. அந்த உண்மை அங்கே இருந்ததுனால்தான் பாருங்க, அங்கே இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையிலிருந்து கண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அந்த உண்மை இருக்கிறதா? நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்மை இருக்கிறதா? குடும்பத்தில் உண்மை இருக்கிறதா? உன்னுடைய வேலை ஸ்தானத்தில் உண்மை இருக்கிறதா? உன்னுடைய ஊழியங்களில் உண்மை இருக்கிறதா? ஆனால் கர்த்தர் நம்ம என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். ஆனால் அந்த உண்மை இல்லாமல் அந்த குணங்கள் நமக்குள்ள உருவாகாத வரைக்கும் நம்ம ஆண்டவரிடத்தில் என்ன பண்ண முடியாது? எந்த ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. அதனால தான் இன்னொரு வசனம் நம்ம ஆசிக்கிறோம். நீதிமொழிகள் 28:20, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. அப்போ உண்மை உள்ள மனுஷனுக்கு தான் என்ன உண்டாகுது? இந்த பரிபூரணமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? கொடுக்கிறாரு. அப்போ நம்ம அந்த உண்மையில் நம்ம என்ன செய்யணும்? அந்த உண்மை கடைப்பிடிக்கணும். அல்லேலூயா. ஏன்னா உண்மையை எங்கே உருவாக இடம்னா அது தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை, வசனங்களை, சத்தியங்களை நாம் கேட்டு உண்மையாய் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை தொழுது கொள்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த உண்மை வளர வளர ஒரு மனுஷனுக்குள்ள என்ன உண்டாகுது? பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் உண்மையாக இருந்தனால்தான் ஒரு கானான் தேசத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆபிரகாம் எங்கே இருக்கிறான்டா? 3வது வானத்தில் அந்த பேரடைஸ்குள்ளே என்ன பண்ணியிருக்கிறான்? அவனுடைய மடியில் தான் எல்லாம் மறிக்கிற இலைப்பாறுகள் அங்கே தான் போய் என்ன பண்ணுறான்? இலைப்பாறுகிறார்கள். அல்லேலூயா. அப்போ ஏன் அப்படின்னா அந்த உண்மை இருந்ததுனால, அந்த உண்மை நமக்குள்ளே உருவாகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பொய்யான காரியங்களை விட்டுவிட வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறோம்? போய் பேசினே இருக்கிறோம். அதனால் நமக்குள்ள இருக்கிற தீபம் அணைஞ்சிடுது, இருள் வந்துடுது, பாவம் வந்துடுது, அக்கிரம் வந்துடுது. தேவனது எந்த ஒரு நன்மை பெற முடியாமல் வாழ்க்கையெல்லாம் கஷ்டப்படுறோம். அல்லேலூயா. அப்போது தேவனுடைய ஆலயத்துக்கு நம்ம வர 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 எப்படி இருக்கணும்? உண்மையாய் வாழ்ந்து காட்டணும். அல்லேலூயா. ஏன்னா இந்த ஒரு வாழ்க்கை இந்த சரீரத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். நம்ம மரணம் சந்திக்கிற வரைக்கும் நம்ம எப்படி வாழணும்? உண்மையாக வாழணும். தன் பிள்ளைகளுக்கு முன்பாக உண்மையாக இருக்கணும். கணவனுக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? மனைவிகள் உண்மையாக இருக்கணும். மனைவிக்கு முன்பாக கணவன் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். சபை மேய்ப்பருக்கு முன்பாக விசுவாசிகள் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். அப்போ மேய்ப்பர் என்ன பண்ணுவார்? உண்மையாக இருப்பார். அல்லேலூயா. அவர் உண்மையாக இருக்கிறது போல நாமும் உண்மையாக இருக்கணும். இன்னொரு வசனம் கூட நம்ம தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அப்போது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ள அந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. அல்லேலூயா. பாருங்க, ஒரு வேலை ஸ்தானத்தில் எப்படி இருக்கிறார் தானியேல்? உண்மையாக இருக்கிறார். ஒரு குற்றம் கூட கண்டுபிடிக்க முடியல அவன் மேலே. அந்த அளவு பர்ஃபெக்டாக என்ன பண்ணி இருக்கிறாரு? ஆண்டவருக்கு முன்பாக தெய்வ பயத்தோடு வாழ்ந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு தானியேலுடைய நம்ம தானியேலை பார்த்தாவது நம்ம என்ன பண்ணிடணும்? ஒரு குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். புரியுங்களா? அதனால தான் தானியேலை கொண்டு போய் சிங்கத்தினுடைய குகையில் போடும்போது என்ன நடக்கலை? சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை. காரணம் என்ன? உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். புரியுங்களா? உண்மை உள்ள மனுஷன் எங்கே இருந்தாலும் எந்த ஆபத்தும் அவனை என்ன பண்ணாது? எந்த சுனாமி அவனை மேற்கொள்ளாது. பூமி அதிர்ச்சி வந்தாலும் மேற்கொள்ளாது. எந்த ஒரு ஆக்சிடென்ட் நடக்காது. கர்த்தர் அந்த மனுஷனை வச்சு பெரிய காரியத்தை செய்து பிளான் போடுறாரு. அல்லேலூயா. இன்றைக்கி உண்மை இல்லாதனால தான் ஆபத்தில் போய் சிக்கிக்கிறாங்க, சுனாமியில் போய் சிக்கிக்கிறாங்க. அல்லேலூயா. பூமி அதிர்ச்சி வரும்போது பூமி அதிர்ச்சியோடு முடிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? அந்த உண்மை இல்லை. அல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்குள்ள குற்றம் இருக்கிறது. குற்றம் இருக்கிறதுனால அவனுடைய வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும்? முன்னேற்றம் இல்லை. அப்போ குற்றம் ஒருவருக்குள்ளே இருக்குதுன்னா தெருவு நாய் கூட என்ன பண்ணிடும்? புரியுங்களா? சும்மா இருக்காது, ஓடி வந்து அவங்களுக்கு அடிக்கும். அல்லேலூயா.
ஏன்னா ஒருத்தருக்குள்ள குற்றம் இருக்கக்கூடாது. அந்த குற்றத்தை மூடுவதற்கு என்ன பண்ணார் ஆண்டவர்? தன்னுடைய ரத்தத்தை, விலையேறப்பட்ட ரத்தத்தை நமக்காக சிந்தினார். அல்லேலூயா. குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒருத்தர் யாராவது தப்பு பண்ணிட்டா உடனே என்ன பண்ணுறோம்? ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் சொல்லிடுறோம். புரியுங்களா? அதை மூடத்துக்கு அவங்களாம் என்ன பண்ணல, தகுதி இல்லாத இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுபாவம் அவங்களுக்குள்ளே இருக்கிறனால எல்லாருக்கும் சொல்லி என்ன பண்ணுறாங்க? ஒரு சின்ன தவறு சபையில் நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, அது ஊரெல்லாம் என்ன பண்ணுறாங்க, எல்லா சபைக்கும் தெரிஞ்சது வாட்ஸ்அப்பில் போட்டு எல்லாருக்கும் என்ன பண்ணுறாங்க? அப்படியே சொல்லி சொல்லுகிற ஆண்டவர், குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான். அல்லேலூயா. உனக்கு நிறைய சிநேகத்தில் சேர்த்து வச்சுக்கணும் நமக்கு. புரியுங்களா? நீங்கள் மற்றவருடைய குற்றத்தை மூடிக்கினே இருந்தீங்கன்னா சிநேகத்தில் நிறைய ஆகிடுவாங்க. அவங்களாம் ஆக மாட்டாங்களா? அப்போ குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான். அப்போ தானியேலுக்குள்ள எந்த ஒரு குற்றம் இல்லை. அதுக்கு என்ன காரணம்? உண்மையுள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. அதே நீங்கள் இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு எப்படின்றாரா? உண்மையுள்ளவனாக இருந்திருக்கு. ரெண்டு பேருக்கு பாருங்கள் ஒரே மாதிரியாக இருக்கிறாங்க. மோசேவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும். புரியுங்களா? நியாயப்பிரமாணத்தினுடைய தலைவன் யாருன்னா மோசே. அல்லேலூயா. கிருபைக்கு தலைவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் அது மோசேனால் உண்டாகப்பட்டது. அல்லேலூயா. கிருபை இயேசு கிறிஸ்துவால் உண்டாகப்பட்டது. ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க? ஈக்குவலாக உண்மையாக இருக்கிறாங்க தேவனுக்கு முன்பாக. நம்ம பெற்றோருக்கு உண்மையாக இருக்கிறோமா பிள்ளைங்க? ஒரு இடத்துக்கு நம்ம சொல்கிறோம் இங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு போயின்னு இருப்போம். ஒரு கரெக்டாக சொல்லி என்ன பண்ண மாட்டதில்ல, போக முடியல, மார்க்கெட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு எங்கே போய் நிற்பாங்க? வேறு எதனா ஒரு இடத்துக்கு போய் நிற்பாங்க. காலேஜுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? வேறு எங்கன்னா போய் கொண்டிருப்பாங்க. வேலைக்கு போகிறோன்னு சொல்லிட்டு வேறு எங்கேயாவது சுற்றி கொண்டு இருப்பாங்க. அந்த மனுஷனுக்குள்ளே ஆண்டவர் இருப்பார், இருக்க மாட்டாரா? இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. சாமுவேலும் ஏலியுடைய பிள்ளைகளும் ஆலயத்தில் தான் உட்காந்துருந்தாங்க. ஆனால் சாமுவேல் உண்மையாக இருந்தார். ஆனால் ஏலியுடைய பிள்ளைங்க எப்படி இருந்தாங்க? அசுத்தமாக இருந்தாங்க. ஒரே ஆலயத்துக்குள்ளே ஆண்டவர் சாமுவேல்கிட்ட தான் பேசுகிறாரு. ஆனால் ஏலியின் பிள்ளைகிட்ட பேசவே இல்லை கடைசி வரைக்கும். புரியுங்களா? உடன்படிக்கை பெட்டி ஒரு நாள் அவங்க தொட்டாங்க, ரெண்டு பேருமே செத்துப்பட்டாங்க. காரணம் என்ன? ஒரே ஆலயத்துக்குள்ளே ஏலியின் பிள்ளைகளும் இருந்தாங்க, சாமுவேலும் இருந்தார். ஆனால் சாமுவேல் எப்படி இருந்தார்? உத்தமனாக இருந்தார், உண்மையாக இருந்தார், நேர்மையாக இருந்தார், பரிசுத்தமாக இருந்தார். அவர் என்ன பண்ணார்? தேவனுக்கு பயந்து வாழ்ந்தார். கர்த்தர் அவனோடு பேசுகிறாரு. இன்றைக்கி ஆண்டவர் பேசுகிறாரு. நம்ம இந்த காதலை கேட்குறோம், அப்புறம் வேறு காதலை விட்டுடுறோம். சண்டே கேட்குறோம், மண்டே காலையில் கேட்டால் நேற்று என்ன மெசேஜின்னு கேட்டால் என்ன பண்ண முடியல. 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தைக்கு அப்படியே ஞாபகத்தில் வச்சுருக்கிறாங்க. மருமக சொன்ன வார்த்தை அப்படியே மனதில் வைக்கிறாங்க. மாமியார் சொன்னதோ மனசில் வச்சுக்கிறாங்க தீர்த்து கட்டத்துக்காக. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக நான் உண்மையாக இருக்கிறோமா? கர்த்தர் உண்மை தேடுகிறார். உண்மை உள்ள மனுஷன் எங்கன்னா இருக்கிறாங்களான்னு. ஏன்னா கர்த்தர் அந்த மனுஷனை வச்சு என்ன பண்ண போகிறாரா? ஒரு முழு தேசத்தை கொடுக்குறாரு. அல்லேலூயா. மோசே உண்மையாக இருந்தார். மோசே என்ன பண்ணார்? 6 லட்சம் புருஷர்களை கொடுத்தார் ஆண்டவர். எத்தனை லட்சம்? 6 லட்சம் புருஷர்களை கொடுத்தாரு. யோசித்து பாருங்கள், மோசேடைய கரத்தில் எவ்வளோ வல்லமைகளான காரியங்கள் நடத்தினார் ஆண்டவர். செங்கடலை பிளப்பதற்கு ஆண்டவர் இறங்கி வரல, மோசே கோலை நெட்டு அப்படின்னாரு. அப்போ அந்த கோல் என்ன இருந்தது? வல்லமை இருந்தது. அல்லேலூயா. அப்போ அந்த உண்மை எங்கே இருக்கிறதோ, நீ கரத்தை நீட்டினா கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க செய்வார். நீ கரத்தை நீட்டினால் அந்த தேவைகள் கர்த்தர் சந்திப்பார். புரியுங்களா? ஏன் அப்படின்னா உண்மை உள்ள மனுஷனை கர்த்தர் தேடுகிறாரு. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார்? பிதாவுக்கு முன்பாக உண்மையாக வாழ்ந்தார். ஒரு 3 வருஷம் தான் அவருடைய ஊழியம். ஆனால் எப்படி இருந்த ஊழியம்? யாராவது குற்றப்படுத்த முடியுமா இயேசுவை? அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டார். ஆனால் நம்ம இந்த பூமியில் கிட்டத்தட்ட 50, 60 வருஷம் 70 வருஷம் வாழ்ந்துருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் உண்மையாக வாழ முடியுதா? சர்ச்சுக்கு வரோம், வசனத்தை கேட்குறோம், போயிடுறோம். அல்லேலூயா. குடும்ப ஜபத்தில் உண்மையாக இருக்கிறோமா? ஜனவரி 1 நாள் சொல்கிறோம், இது மாதிரி குடும்ப ஜபத்தை கரெக்டாக நடத்துவோன்றோம். ஆனால் குடும்ப அந்த 8 மணி ஆச்சுன்னா என்ன பண்ணுறோம்? சாப்பிட்டு தூங்கிடுறோம். அதிகாலை நான் 4 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் அப்படின்னு வசனம் சொல்லியிருக்குது. ஆனால் இது தேடுறாங்களா? அந்த அதிகாலை நேரத்தை தூங்கின்னு இருக்கிறாங்க. பிசாசு கலையை வந்து விதைத்துட்டு போயிடுறான். அப்போ நமக்கு வர வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களும் தடையாயிடுது. சொல்கிறோம், ஏன் செய்ய முடியல? அப்படி
என்ன காரணம் அதுக்குன்னா அந்த உறுதியான விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. அவர் மேலே உறுதியான நம்பிக்கை இல்லை. அப்போ கர்த்தரை நம்ம எப்படி இருக்கணும்? உறுதியை பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவருடைய வசனத்தை மேலே எப்படி இருக்கணும்? பசிதாகமாக இருக்கணும். அல்லேலூயா. உண்மை மேலே பசிதாகமாக இருக்கணும். எப்படியாவது இந்த உலகத்தில் வாழறது வரைக்கும் நான் எப்படி வாழுவேன்? உண்மையாக வாழ்வேன். என் வாயில் என்ன வராது? பொய் வராது. என் வாழ்க்கையில் பொய் வராது. பொய்க்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்துக்கினீங்கன்னா உண்மையாக வாழ்ந்து காட்டுவீங்க. நித்திய ஜீவனும் கிடைக்கும். கூடவே பரலோகத்தில் இளைப்பாறல் கிடைக்கும். மறுபடியும் 1000 அரசாட்சியிலே பூமியில் வந்து வாழ முடியும். இவ்வளோ நன்மைகள் நமக்காக வைத்திருக்கிறாரு. ஒரு உண்மை இல்லாத யூதாஸ் என்ன பண்ணிட்டான்? ஆண்டுக்கு உண்மையாக வாழாமல் ஒரு 30 வெள்ளி காசு காட்டி கொடுத்து என்ன பண்ணிட்டான்? சொல்லுங்கம்மா. ஆண்டு கொண்டு செத்துட்டான். அனானியா சப்ரேயார் தன்னுடைய தசம்பாகத்தில் உண்மை இல்லை, காணிக்கையில் உண்மை இல்லை. புரியுங்களா? 2 பேருக்குள்ளே எப்படி இருந்தது? கணவன் மனைக்குள்ளே என்ன பண்ணாங்க? உண்மை இல்லாமல் போய் பேசினாங்க. பரிசுத்த ஆவியிடத்திலே போய் பேசிட்டாங்க. ஆனால் 2 பேரும் ஆலயத்தையே ஆண்டு கொண்டு செத்துட்டாங்க. அல்லேலூயா. சவுலுக்கு ஆண்டவர் ராஜாவை ஏற்படுத்தினார். ஆண்டுக்கு உண்மையாக வாழலை, தானே தற்கொலை பண்ணி செத்துப்பிட்டான். அல்லேலூயா. அது மாதிரி இன்றைக்கி எத்தனை பேர் இன்றைக்கி சபையில் உட்காந்திங்கன்னு தானே தற்கொலைக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறாங்க. சிலவங்க தானே என்ன பண்ணுறாங்க? உண்மை இல்லாதனால பிசாசு அவங்கள வஞ்சித்துறான். பிசாசுக்கிட்ட என்ன இல்லை? பாவம் இருக்குதா இல்லை? பிசாசுக்கிட்ட இருக்குதுன்றாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், பிசாசின் கிரிகள் அடிக்கும்படிக்கு அவர் கல்வாரி சிலுவையில் வெளிப்பட்டார் என்று 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கிறோம். வாசித்து பாருங்க. பாவம் செய்கிறவன் பிசாசால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் பாருங்க ஆதி முதல் பாவம் செய்கிறான். ஏதேன் தோட்டத்திலிருந்து பாவம் செய்தினே வந்தான் அவன். பிசாசு ஆதி முதல் நம்ம இருக்கிறான், பாவம் செய்து கொண்டு வந்தான். அப்போ பிசாசுன் கிரிகள் என்னது? அத பாவம். பிசாசுடைய கிரிகளை அழிக்கும்படிக்காக தேவனுடைய குமாரன் கல்வாரி சிலுவையில் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அப்போ பிசாசுனுடைய பாவத்தை ஆண்டவர் அழிச்சாரா? அழிக்கலையா? இப்போ பிசாசிட்ட பாவம் இருக்குதா இல்லையா? அழிச்சிட்டார்னா ஒரு வீடு பற்றி எரிஞ்சிருச்சு, அந்த வீடு அங்கே இருக்குமா இருக்காதா? போய் பார்த்தா இருக்காது. ஏன்னா அழிச்சிட்டாங்க. அக்னியால் அழிக்கப்பட்டது. பிசாசு இருக்கிற அத்தனை பாவத்தை இயேசு என்ன பண்ணார்? சிலுவையில் அழிச்சிட்டாரு. அழிக்கலைன்னா மறுபடியும் சிலுவைக்கு வந்து அவர் மறுபடியும் என்ன பண்ணணும்? அந்த வேலையை செய்யணும். புரியுங்களா? அப்போ பிசாசுக்கிட்ட என்ன இல்லை? பாவம் இருக்குதாமா? 2:14 வாசித்து பாருங்க. எபிரேயர் 2:14 பாருங்க. பிள்ளையின் மாம்சத்தையும் இரத்தத்தின் உடையவளாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தை உடையவளானார். என்னது? மரணத்துக்கு அதிகாரி ஆகிய பிசாசான மரணத்திலே என்ன பண்ணாரு? அழிக்கும்படிக்கு ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளான நாம நம்மை விடுதலை பண்ணும்படி அப்படியானார். அப்போ பிசாசு தலை என்ன பண்ணார்? ஆண்டவரே பிசாசு அடிக்கும்படி தான் இயேசு உலகத்துக்கு வந்தார். அதுவே நிறைய கிறிஸ்துவங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா? நிறைய பேருக்கு என்ன தெரியும்னா ஆசீர்வாதம் மட்டும் தான் தெரியும். அல்லேலூயா. ஏன்னா ஆசீர்வாதம் எவ்வளோ ஆசீர்வாதம் வேணும் உனக்கு? ஒரு 6 அடி இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ பேர் வீடு வேணும்? ஒரு ஆளோடு ஜான் உள்ள வயிறு, அவ்வளோதான் சாப்பாடு. அல்லேலூயா. அதுக்கு இந்த உலகத்தை அடிச்சுக்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க. அந்த சின்ன இடத்துக்கு இவ்வளோ பெரிய ஆண்டவர் உலகத்துக்காக இந்த பூமிக்கு வந்து ரத்தத்தை சிந்தி பிசாசின் தலையை நசக்கினார், பிசாசை நசக்கினார், பிசாசை அழிச்சான்னு போட்டுருக்குது, பிசாசின் கிரிகளை அழிச்சான்னு போட்டுருக்குது. கிரியை வேற, பிசாசு வேற. பிசாசு கேரக்டர், கிரி என்பது சப்ஜெக்ட். 2த்தையும் அடிக்கிறார் சிலுவையில். ஆனால் 2 பேர் தெரியாத நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிசாசுக்கிட்ட அப்போ என்ன தான் இருக்குது அப்படின்னா பிசாசுக்கிட்ட ஒன்றுமே கிடையாது. புரியுதுங்களா? பிசாசுக்கிட்ட தான் இருக்குது. வாசிங்க அந்த வசனத்தை 24:39 வாசிங்க. லூக்கால சொல்றா பாருங்க. பிசாசுக்கிட்ட என்ன இருக்குதுன்னு பாருங்க. நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டும் பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சம் எலும்புகள் இருக்கிறது போல. ஒரு ஆவிக்கு என்ன இருக்காதான்? மாம்சம் எலும்புகள் இருக்காதான். அப்போ பிசாசுக்கு என்ன இருக்காது? அப்போ மாம்சம் எலும்பு இருக்காது. எப்படிங்க கொம்பத்தை அடிக்க முடியுமா பிசாசால? யாராவது சேதப்படுத்த முடியுமா? அதால் யாராவது மரணத்தில் கொண்டு போக முடியுமா? முடியுமாமா? இப்போ மாம்சமும் இல்லை, எலும்பே இல்லை. ஒருத்தர் கொலை பண்ணுறான்னா அவனுக்கு மாம்சம் எலும்பு இருந்தால் தான் உன்னை கொலை பண்ண முடியும். இப்போ பிசாசு கையினாலும் செய்ய முடியாது. இப்படி சிலுவையில் என்ன பண்ணார்? பிசாசை
அந்த கையும் எலும்பு என்ன பண்ணிட்டாரு, மாம்சத்தை அழிச்சிட்டாரு. இப்போ அவங்ககிட்ட என்ன இல்லை, வெறும் ஆவி தான் இருக்குது. என்ன இருக்குது? இப்போ ஆவி எங்கே போய் உட்கார முடியுமா? சீட் போட்டு இதில் உட்காருங்க அப்படின்னா உட்கார முடியுமா? ஒரு பெட்டில் கொஞ்ச நேரம் படுத்துனுங்கிற படுக்க முடியுமா? ஆவி ஏன் முடியாது? ஆவிக்கு என்ன இல்லை, மாம்சம் எலும்பு இல்லை. அதெல்லாம் அது என்ன பண்ணாரு, யாரை தேடுது, பொய் சொல்கிறதுக்கு ஆளுக்கு இருக்குதான்னு பார்க்குது. பொய்யின் விதை வந்து உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த ஆவி உங்களுக்குள்ளே மவுண்ட் ஆகிடும். புரியுங்களா? ஆவி உள்ளே வர்றது எப்படின்னா உனக்குள்ளே பொய் இருக்கிற வரைக்கும் அந்த ஆவி வேலை செய்யும். புரியுங்களா? அப்போ அந்த பொய்க்கு நீ பொய் உள்ள உனக்கு சுபாவம் இருக்கிறனால தான் உன் ரத்தத்தில் பொய்ன்ற ஒரு சுபாவம் இருக்குது. ஒரு அணுக்கள் ஓடிக்கொண்டிருக்குது, பொய்ன்ற அணுக்கள். அந்த அணுக்களை சாவடிக்கிறதுக்கு வசனத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த வசனத்தை அனுப்பி உள்ள ரத்தத்தில் போய் கலந்தா தான் என்ன பண்ணாது, அந்த பொய்யை அழிச்சிடும். இப்போ நான் ஒரு மிலிட்ரிக்காரன், இராணுவத்தில் பணி புரிஞ்சுவேன் 40 வருஷம். என்னை கொண்டு வந்து உங்களுக்கு முன்னாடி நிற்க வைக்கிறான்னு என்ன அர்த்தம்? வாரத்துக்கு 3 நாள் குடிப்போம். எத்தனை நாள்? 3 நாள் எங்களுக்கு ஒயின் கொடுப்பாங்க, ரம் கொடுப்பாங்க, விஸ்கி கொடுப்பாங்க, பிராண்டி கொடுப்பாங்க. ஆனால் கர்த்தர் எங்களை ஏன் தெரிந்து கொண்டான் அப்படின்னா, அவருடைய வசனம் உள்ளே போய் என்ன பண்ணுது, ரத்தத்தில் குடிக்கிற சுபாவத்தை அழிச்சிருது. அந்த அணுக்களை சாகாட்சி பிறகு கிறிஸ்துவின் அணுக்கள் உள்ள உருவாகுது. நம்ம என்ன பண்ணுறோம், வசனத்தை படிக்கிறோம் தவிர வசனத்தை வாசிக்கிறோம், ஆனால் தேடி வாசிக்கிறதில்ல, ஆராய்ந்து வாசிக்கிறதில்ல, தியானம் பண்ணி வாசிக்கிறதில்ல. பிதா சொன்னார் தேடி வாசினா, பிதாக்கும் கீழ்ப்படியதில்லை. இயேசு சொன்னார் என் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் நித்திய ஜீவனா, இயேசு சொன்னதுக்கு கீழ்ப்படியதில்லை. ஆவியான சொன்ன என் வேத வாக்கியங்களை தியானம் பண்ணி பாருங்கன்னா தியானம் பண்ணுறதில்ல. 3மே செய்யாதனால என்ன பண்ணல, எந்த சுபாவம் மாற மாட்டேது. சும்மா சர்ச்சைக்கு வந்து உட்காடுறோம், கொஞ்ச நேரம் அல்லேலூயான்னு சொல்லிட்டு போயிடுறோம், ஆவியிலே மகிமைப்படுத்துகிறோம். காலையிலேருந்து இது வரைக்கும் என்னம்மா பண்ணோம், சர்ச்சை ஆரம்பமே என்ன பண்ணோம், சுத்திகரிப்புக்காக ஜெபம் பண்ணோம். சுத்திகரித்து ஒரு ஜெபம் பண்ணிட்டோம். அப்புறம் என்ன பண்ணோம், துதித்து பாடணும் ஆவியில். அப்புறம் ஆராதனை பண்ணோம் ஆவியில். இப்போ ஆவி முடிஞ்சிடுச்சு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு உன் ஆத்மாக்காக நான் பேசணும். ஆத்மா கீழே தானே இருக்குது, ஆவிக்கு கீழே தானே இருக்குது, ஆத்மா இருக்குது. இந்த ஆத்மாவுக்கு என் சத்தியத்தை கேளு, அது உன்னை விடுதலை ஆக்கும். அப்போ சத்தியத்தை என்ன பண்ணுறோன்னா கேட்குறோம், ஆனால் அது உள்ளே போக மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம், என்ன காரணம் இருக்கும்? நம்ம செவியில் மட்டும்தான் கேட்குறோம், ஆனால் இருதயத்துக்கு போகிறதுக்கு நமக்கு இடம் கொடுக்க மாட்டேன்றோம். இருதயத்தை கடினமாக வச்சுக்கிறோம். உன் இருதயத்தை நீ கடினப்படுத்தினா உனக்கு என்ன லாபம்? உலகமெல்லாம் நீ ஆதாயப்படுத்தினால் உனக்கு என்ன லாபம்? உலகமெல்லாம் நீ ஆதாயப்படுத்திக்கோ, ஆனால் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு என்ன லாபம்? ஆத்மாவை நீ ஏன் நஷ்டப்படுத்துகிற? அது நித்திய ஜீவனை பெறணுமே. அந்த ஆத்மாவுக்கு தான் இயேசு வந்தார் பூமிக்கு. ஆத்மா வேலையை நீ முடிச்சுட்டு நல்லா, அப்போ சரீரத்துக்காக நீ போய் என்ன பண்ணுற, நல்லா சாப்பிட்டு படுத்துட்டு இலைப்பாறலாம். ஆனால் ஆத்மா வெறிமையாக போயிடுச்சுன்னா அது நித்தியத்துக்கு போகாது. புரியுதுங்களா? அப்போ உன் ஆவியில் துதிக்கிற, ஆவியில் ஜெபிக்கிற, ஆவியில் ஆராதனை செய்கிற, ஆவியில் என்ன பண்ணுறோம், பேசுகிறோம், ஆவினால் என்ன பண்ணுறோம், சொல்கிறோம், ஆவினாலே வார்த்தைகளை கொண்டு வரோம். ஆனால் ஆத்மா உனக்கு இது பாருங்க, அதுதான் நித்தியத்துக்கு போகுது. அந்த ஆத்மாவுக்கு தான் இயேசு வந்தார். அதுக்கு பேர் இயேசு கிறிஸ்து என்ன பேர், ஆத்மா நேசர். அவர் பேர் என்னது, ஆத்மா நேசர். அப்போ இந்த ஆத்மா தான் பிசாசு என்ன பண்ணுறான், உலுக்கி எடுக்கிறான் ஒவ்வொருலையும். ஆத்மாவில் நம்ம என்ன பண்ணுறோம், வசனம் உள்ளே போகாதனால உள்ளான மனித நாளுக்கு நாள் புதிதாக்க வேண்டிய இடத்துல புதிதாக்கப்படலை, அது பலவீனமாக இருக்கிறது. புரியுங்களா? நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு சென்டர் பகுதி ஆத்மா தான். புரியுங்க? இந்த ஆத்மாவை பலப்படுத்திட்டேன்னா உன் சரீரமும் நல்லா இருக்கும், உன் ஆவியும் நல்லா இருக்கும். அல்லேலூயா. அப்போ பிசாசுக்கிட்ட வெறும் ஆவி இருக்குது, அவங்ககிட்ட என்ன இல்லை, சரீரம் இல்லை. புரியுதுங்களா? சரீரம் இல்லை, எலும்புகளும் இல்லை. அல்லேலூயா. வெறும் ஆவியாக இருக்கிறனால அவன் என்ன பண்ணுறான், அவன் மனுஷனை தேடுறான். பொய் பேசுகிறவன் எங்கே இருக்கிறான், விபச்சாரம் பண்ணுறவன் எங்கே இருக்கிறான். அப்போது அது விபச்சாரம் பண்ணுறது என்ன பண்ணுது, ஒரு மனுஷனுக்குள்ளே போய் அது விபச்சாரம் பண்ணுது. இன்பத்தை அதை அனுபவிக்குமா, அந்த மனுஷன் அனுபவிக்க மாட்டானா. ஆனால் அந்த பிசாசு ஒரு மனுஷனை தேடி வந்து என்ன பண்ணுது, அவனுக்குள்ளே போய் விபச்சாரம் பண்ண வைத்து அந்த இன்பத்தை அனுபவிச்சுட்டு அந்த மனுஷனை என்ன பண்ண வெட்கப்பட வைக்குது. அப்புறம் அவன் ஆண்டு கொண்டு செத்துடுறான், தப்பான காரியத்தை செய்துட்டுமான்னு. அல்லேலூயா. பிசாசு யூதாஸ்குள்ளே பூந்து பிறகு தான் யூதாஸ் என்ன பண்ணான், தற்கொலைக்கு போனான். உள்ளே போகாத வரைக்கும் என்ன பண்ண முடியல, அவன் தற்கொலைக்கு போக முடியல. ஏன்னா பிசாசுனுடைய சுபாவம், புரியுங்களா, பணம் ஆசைன்ற ஒரு சுபாவம் யாருக்குள்ளே இருந்தது, பிசாசுக்குள்ளே இருந்தது. பணம் 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 அவன் என்ன பண்ணிட்டான் இரவும் பகலமா. அது மேலேயே அவனுக்கு கண் இருந்ததுனால இயேசுவை விட்டுட்டான். இன்றைக்கி சபையில் வந்து நிறைய பேர் பணம் பணன்றதே இருக்கிறது தவிர ஓடிக்கொண்டு இருக்கிறது தவிர வேலை வேலைன்னு ஓடுறது தவிர, புரியுதுங்களா,
ஆனால் ஆண்டவரை உண்மையாக பற்றி கொள்ள முடியல. அல்லேலூயா. தேவனை அண்டிக் கொள்ள முடியல. நம்ம பரலோகத்தை போல நித்தியமாக வாழ வேண்டியதை இந்த பூமியில் ஒரு 60-70 வருஷத்தில் நமக்குள்ள இருக்கிற பாவத்தை உள்ள தள்ளி நரகத்தை தள்ளிடுவான். அல்லேலூயா. இப்போ யூதாசு அவன் பாவம் செய்தான், அவன் பொய் பேசினான், அவன் 30 வெள்ளி காசு காட்டி கொடுத்தான். அல்லேலூயா. இப்போ அவன் மரித்து எங்கே போயிருப்பான்? அந்த மாதிரி பிசாசு சுபாவம் ஒருத்தருக்குள்ளே பொய் பேசுகிற குணம் இருந்துச்சுனாவே ஆண்டவர் கேட்குற என்னை ஒருத்தர் காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. 12 முறை கேட்டிருக்கிறார். எத்தனை முறை? வேதத்தில் அவன் மரணத்துக்கு போகிறது முறை 12 முறை வசனத்தில் வருது. 12 முறை அவன் கேட்டுட்டான். என்ன பண்ணிட்டான்? 12 பேருக்குள்ளே யார் யாருன்னு அவங்களே கேட்டுன்னு கிடக்கிறான். அல்லேலூயா. ஏன்னா அந்த குற்றத்தை அவனால் என்ன பண்ண முடியல, மன்னிக்க முடியல. ஏசப்பா என்னை மன்னிச்சிடுங்க, புரியுதுங்களா அப்படின்னு அவன் ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டுருந்தானா இருக்கும், ஆண்டவர் மன்னிச்சிருப்பார். அவன் எங்கே போனான்? ஆசாரிக்கிட்ட போய் கேட்குறான், நான் இயேசுவை காட்டி கொடுத்துட்டேன், 30 வெள்ளி காசுக்கு எனக்கு இந்த 30 வெள்ளி காசு வேணாம் அப்படின்னு ஆசாரிக்கிட்ட போனான். ஆசாரி என்ன சொல்கிறான்? அது உன் பாடு அப்படின்ட்டான். ஆனால் ஒரு நல்ல ஆசாரின்னு சொல்லி இருந்திருந்தா ஒரு ஆட்டை பிடிச்சி கொண்டு வா, இன்னும் நியாயப்பிரமாணத்துக்குள்ளே தான் இருக்கிற, ஒரு ஆட்டை கொண்டு வந்து ஒரு புறாவை கொண்டு வந்து மன்னிப்பு செலுத்திருந்தானே யூதாஸ் ரட்சிக்கப்பட்டிருப்பான். இல்லைன்னா இயேசுக்கிட்ட டைரெக்டாக வந்து காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னா இயேசு மன்னிச்சிருப்பாரு? மன்னிச்சிருக்க மாட்டாரா? பிதாவே இவர்களை மன்னின்னு சொன்னாரே, இவனை மன்னிச்சிருக்க மாட்டாரா? பிதா இயேசு தன்னுடைய மரணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே யூதாஸ் என்ன பண்ணிட்டான்? பிசாசை யூதாஸ் கொண்டு போய் மரணத்தை கொண்டு போயிட்டான். அப்போ பிசாசுக்கு என்ன இல்லை, சரீரம் கிடையாது, அது டைரெக்டாக யாருமே செயல்படுத்தாது. ஒரு மனைவி எப்போ பார்த்தாலும் ஓயாமல் திட்டுறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? அவங்களுக்குள்ள ஒரு அசுத்தாவி இருக்குது. அதுதான் அவங்கள என்ன பண்ண ஓயாமல் திட்டிக்கினே இருக்கும் வீட்டுக்காரன். அதே வீட்டுக்காரத்தை அடிக்கிறாருன்னு வச்சுக்கோ, அவங்களுக்குள்ள யார் இருக்குது? ஒரு அசுத்தாவி இருக்கும். அதனால தான் தேவனுடைய ஆலயத்துக்கு வரோம், ஜெபிக்கும் போது அந்த அசுத்தம் என்ன பண்ணிடுது? அவங்கள விட்டு போயிடுது. ஜெபத்தில் தான் வல்லமை ஜாஸ்தி. ஜெபம் முழங்கால் போட்டால் பிசாசனம் பண்ண வெளியே தானே போயிடுவான். ஒரு உபவாசத்தை போட்டால் தானே போயிடுவான். ஒரு இரவு ஜெபத்தை போட்டால் பிசாசு அந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. வீட்டுக்குள்ளே எங்கேயுமே இருக்காது பிசாசு, ஒரு மனுஷனுக்குள்ளே தான் இருக்கணும். இடம் கொடுக்கும் போது தான் அது உள்ளே வருது. அல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபஜீவன் பெருகுச்சுன்னா நான் ஒரு 12 மணி நேரம் நீ ஜெபம் பண்ணுறேன்னு வீட்டில் உபவாசம் போட்டு சர்ச்சில் வந்து உபவாசம் பண்ணுறேன்னா உனக்கு விரோதமாக எழும்புற அத்தனை ஆயுதம் என்ன ஆகும்? வாய்க்காது. ஆனால் நமக்குள்ளே ஜெபம் பண்ணுறதுக்கு முடியல. ஏன்னா அப்படின்னு நம்ம சரி என்ன பண்ணுது? மாம்சம் இழுத்துக்குது. வா போய் படுத்து தூங்கு கொஞ்சம் நேரம், எதுக்கு நம்ம ஜெபத்துக்கு போகிறது? நமக்கு நிறைய வேலை இருக்குது, கல்யாணம் இருக்குது, கச்சேரி இருக்குது, நிச்சயத்துக்கு போனோம், அங்கே போனோம் இங்கே போனோம், ஊரெல்லாம் சுற்றி ஆத்மா இழந்து போயிடுறேன் கடைசியில். சரிங்களா? ஆண்டவர் நான் ஒரு 8 நீங்கள் முழு நேரம் எனக்கு கூட நான் கேட்டார், ஒரு 2 ஹவர் 40 நிமிஷம் தசமாகமாக கொடுனார் 24 மணி நேரத்தில். உன் ஆத்மாவுக்கு நீ கொடுக்கலன்னா யார் கொடுப்பாங்க? உனக்கு ஒரு ஆத்மா இருக்குது, அந்த ஆத்மாங்க என்ன செய்யணும்? சத்தியத்தை கேட்டு விடுதலை ஆகணும். ஆனால் அது நீங்கள் முயற்சி பண்ணால் தான் முடியும். நீங்கள் முயற்சி பண்ணலன்னா இந்த அசுத்தம் என்ன பண்ணும்? அலக்கடிக்கும் ஜனங்களை. இன்றைக்கி ஏன் குடும்பத்தில் சண்டை? தனிப்பட்ட வாழ்க்கையிலையா பொதுவான வாழ்க்கையிலையா சண்டை வருதுன்னா இதுக்கு ஒன்றே ஒன்று தான், நம்ம இடம் கொடுத்துட்றோம். பிசாசுக்கிட்ட தந்திரம் இருக்கிறது. என்ன இருக்குது? தந்திரம். புரியுதுங்களா? பிசாசுக்கிட்ட வஞ்சகம் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு வஞ்சகம் தந்திரம்லாம் பாவம் கிடையாது. பாவமா? நீ ஏமாந்தானே வஞ்சித்துடுவான். நீ ஏமாந்தா அவன் தந்திரம் உள்ள நுழைஞ்சிடுவான். உனக்கு நல்லா தெரியும், சர்ச்சுக்கு போகிறோம் காலையில், அப்போ என்ன செய்யணும்? ஒரு பைபிள் கையில் இருக்கணும், ஒரு நோட்ஸ் கையில் இருக்கணும், ஒரு பென் இருக்கணும். அது எழுதி வந்து வீட்டில் குடும்ப ஜபத்தில் வச்சு ஜபிக்கணும், ஒரு வாரம் ஃபுல்லாக ஜபிக்கணும் அப்படின்னு உனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் பிசாசு சொல்லுவான், என்ன பண்ண, நோட்ஸ் எடுக்காத, அதெல்லாம் எழுதாத. அப்போ என்ன அர்த்தம்? பிசாசு ஒன்று வஞ்சித்துக்கிறான்னு அர்த்தம். என்ன பண்ணுறா? பிசாசு ஒன்று வஞ்சித்து கொண்டு இருக்கிறா. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவேன்? ஸ்கூலுக்கு போ, நோட்ஸோடு போ. காலேஜுக்கு போகும்போது நோட்டெலாம் கொண்டு போ. கடைக்கு போகும்போது நோட்ஸ் எடுத்துன்னு போ. பால் கணக்கு எடுத்து நோட்ஸ் எடுத்துன்னு போ. பேங்க்குக்கு போகும்போது அந்த நோட் எடுக்கணும்னு போங்க, கணக்கு கரெக்டாக பார்த்துட்டுமான்னு. ஆனால் ஆலயத்துக்கு வரும்போது உன்னை தந்திரமாக என்ன பண்ணுவான்? கொஞ்சம் கொஞ்சமாக நோட்ஸை எடுக்காதபடிக்கு அப்படியே ஏன் எழுத முடியல அப்படின்னா உனக்கு கையே இல்லை. ஆண்டு கை கொடுத்தாரே. எத்தனையோ பேர் கையில் கஷ்டப்படுறாங்க, ஆனால் உனக்கு கை கொடுத்தாரு. உனக்கு தெரியாது கையை குறித்து. அது ஏதோ ஆண்டு கொடுத்துட்டாரு, பிறந்துட்டோம், அப்படியே வாழ்ந்து நிற்போம். ஆனால் தேவ சமூகத்துக்கு வருவங்க எப்படி வரணும்? நோட்ஸோடு வந்து என்ன தான் பேசுகிறாரு. 52 சண்டே நம்ம வரோம், 52 வாரம் என்னோட என்ன பேசுனாருன்னு நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் எல்லா வசனத்தையும் எடுத்து எடை போட்டு பார்த்து அழைச்சி பார்த்தீங்கன்னா நீ கரெக்டாக உன் வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதோ அதை அந்த வசனத்தில் அந்த ஊழியக்காரர் பேசிட்டு போயிடுவார். அல்லேலூயா.
ஆனால் 52 வாரம் நம்ம என்ன பண்ண போகிறதில்ல, எந்த மெசேஜையும் எழுத போகிறது கிடையாது. புரியுதுங்களா? ஆண்டவர் பெரியவரா நம்ம பெரியவர், நம்ம ஆண்டவருக்கு மேலே ஆயிடுறோம். ஆண்டவர் கீழே உட்கார வச்சுட்டு என்ன பண்ணிடுறோம், ஆண்டவர் கடலை நான் பெரிய, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு. இந்த வேதத்தை, இது ஒரு கடல், இந்த கடலில் என்ன பண்ண முடியாது, நம்ம முழுமையாக போய் பார்க்க முடியாது. ஆனால் முடிந்த அளவுக்கு நம்ம எழுதி பழகினோம்னா அது இருதயத்தில் எழுத முடியும். இல்லையா? அப்போ பிசாசு உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வஞ்சித்து என்ன பண்ணுவான், கொஞ்சம் கொஞ்சமாக அவனை தந்திரத்தினால வஞ்சித்து திடீர்னு சபையை விட்டு ஓட வச்சிடுவான் வெளியே. புரியுங்களா? திடீர்னு ஒரு பொண்ணு இட்டுன்னு ஓடுவான், ஒரு பையனை இட்டுன்னு போயிடுவான், கல்யாணம் பண்ணிப்பான். வாழ்க்கைன்னா எப்படி இருக்கும்? பிதாவின் சித்தம் இல்லாத கல்யாணம் நடக்கும், குடும்பத்தின் சித்தம் இல்லாத கல்யாணம் நடக்கும், சபையின் சித்தம் இல்லாத கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணத்தில் போவாங்க, எல்லாமே வருவாங்க. ஆனால் கொஞ்சம் ஒரு 3 மாதம் ஆன பிறகு 2 பேரும் காணாது போயிடுவாங்க. அவ்வளோதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை அற்ப வாழ்க்கை. ஆனால் தேவனுடைய பாதத்தை உட்காந்தா உனக்கு ஏற்ற துணையை கத்தரையே கொடுப்பார். அல்லேலூயா. ஏற்ற வீட்டை கரெக்டாக எங்கள் வீட்டை எடுக்கணும் கட்டணுன்னு உனக்கென்று ஒரு வீட்டை இடத்தையே வச்சுருப்பார். அங்கே கரெக்டாக கொண்டு போவார். அவர் சித்தத்தை செய்கிறவர்களுக்கு ஒரு குறையில்லாத நடத்துவார். புரியுதுங்களா? அவர் சித்தத்தின்படி வாழ்கிறவர்களுக்கு எல்லா நன்மை தானே வீட்டுக்கு வரும். புரியுதுங்களா? ஆபிரகாம் தேடியே போனார். ஆண்டவர் கூப்பிட்டாரு, உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் உன் வீட்டையும் உன் ஊரை என்ன பண்ணு விட்டுட்டு என் பின்னாடி வா, நான் உனக்கு குழந்தை பாக்கியத்தை தரேன்னாரு. தந்தாரே இல்லையா? சொன்னதை கரெக்டாக கொடுத்துட்டாரு. புரியுங்களா? அப்புறம் இடம் கொடுத்தாரே இல்லையா? கொடுத்துட்டாரு. அப்புறம் பிள்ளைகள் என்ன பண்ணார்? ஆசீர்வதித்தார். 100 வயசில் பிள்ளையை கொடுத்தாரு. முடியுமா? எந்த ஒரு டாக்டரால் 100 வயசு ஒரு பெண்ணுக்கு குழந்தை கொடுக்க முடியுமா? இன்னும் தான் ட்ரை பண்ண. உலகத்தில் அத்தனை டாக்டர் ஒன்றா சேர்ந்தாலும் பண்ண முடியாது. மனுஷனுடைய ஞானத்துக்கும் தேவனுடைய ஞானத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. புரியுங்களா? நம்ம ஞானத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், டாக்டர் ஆகிட்டுவோம், எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு செத்து போன மனுஷன் உயிரோடு எழுப்ப முடியுமா? 4 நாள் செத்து போன மனுஷன் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் உயிரோடு எழுப்புறாரு. நான் அதுக்கிட்ட போய் என்ன ஒரு 24 மணி நேரம் ஜோம் பண்ணி இருந்தார். இல்லை எல்லா டாக்டரும் வாங்க எழுப்புறேன் அப்படின்னு சொன்னார். ஒரு 7 எழுத்து நான் என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? லாசர்ன்றது 3 எழுத்து. வெளியே வான்றதுக்கு, வெளியே வரத்துக்கு என்ன வார்த்தை? எத்தனை எழுத்து? 3 எழுத்து. வெளியே அப்படின்னு சொல்கிறது. வான்ற வார்த்தை ஒரு எழுத்து. 7 எழுத்தில் பைபிளில் ஒரு 7 எழுத்தை வச்சு செத்து போன மனுஷனோடு பேசுகிறாரு, கொண்டு வெளியே வராரு. அவ்வளோ பெரிய தேவன் நம்மக்கிட்ட கூட வச்சுக்கின்னு நம்ம அற்ப காரியங்களுக்கு ஓடிக்கின்னு தலைவலிக்குன்னு போய் லைனில் நின்றுக்கிறோம். இயேசு நாமத்து தலைவலி போனால் அது என்ன பண்ணிடுது? தலைவலி இயேசுவை எழுதி வச்சுக்கிற எல்லாருக்கும் தலைவலி வரணுன்னு அவரை எழுதி வச்சுக்கிற பைபிளில். தலைவலி யார் கொடுக்குறது? பிசாசு கொடுப்பான். வயிற்று வலி யார் கொடுப்பான்? பிசாசு கொடுப்பான். நெஞ்சு வலி யார் கொடுப்பான்? பிசாசு கொடுப்பான். ஹார்ட் அட்டாக் யார் கொடுக்குது? பிசாசு கொடுப்பான். ஆனால் இயேசு நாமத்தில் அது வெளியே போன அதட்டினா அது என்ன பண்ணோம்? அது போயிடுது. ஏன் போயிடுதுன்னா உனக்கு இயேசுக்கு அதிகாரம் கொடுத்துக்கிறாரு. உனக்கு என் பிள்ளைகளுக்கு என்ன கொடுத்துருக்குற? அதிகாரம் கொடுத்துருக்குறேன். நோயின் மேலே அதிகாரம் கொடுத்துருக்குறேன், வியாதி மேலே அதிகாரம் கொடுத்துருக்கேன், சாபத்து மேலே அதிகாரம் கொடுத்துருக்கேன், பிசாசு மேலே அதிகாரம் கொடுத்துருக்குறேன், எல்லா விதமான நன்மைக்கும் அதிகாரம் கொடுத்துருக்கேன். நீ பெற்றுக்கொள்ளத்துக்கு அதிகாரம் செலுத்தணும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா அதிகாரம் யாருக்கு இருக்குது? இந்த உலகத்தினுடைய எல்லா அதிகாரம் யாருக்கிட்டமா இருக்குது? இயேசுகிட்ட இருக்குது. வாசிங்க அந்த வசனத்தை. மத்தேயு 28:17-18. அப்போது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்தையும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த முதல் வார்த்தை என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன சொல்றாரு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அர்த்தம், இது வரைக்கும் அதிகாரம் யாருக்கிட்ட இருந்தது? பிசாசு கிட்ட இருந்தது. அப்போ பிசாசு தலையை நசைக்கிட்டதான் என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? எல்லா அதிகாரம் பிடிங்கிறாரு. அதே நீங்கள் கொலோசியர் 2:14-15 வாசித்து பாருங்க. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து பாருங்க என்ன பண்ணிட்டாரு? கையெழுத்துனா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தினுடைய அக்ரிமெண்ட் பத்திரத்தில் பிசாசு என்ன பண்ணிட்டான்? ஆதாமை ஏமாத்தி அந்த பத்திரத்தை இவன் கையெழுத்து போட்டுக்கினான். இந்த உலகத்தினுடைய எல்லாத்தையும் ஆண்டவர் சொன்னார், இவன் எல்லாம் நான் உனக்கு தானே நீ ஆண்டு கொள்ளுன்னு சொன்னார். ஆதியாகமம் 1:28 நான் வாசிக்கும் போது எல்லாத்தையும் கொடுத்தா ஆதாம் என்ன பண்ணிட்டான்? பிசாசு கிட்ட கொடுத்துட்டான். பிசாசு என்ன பண்ணிட்டான்? அக்ரிமெண்ட் பத்திரத்தை யார் மேலே எழுதிக்கினான்? அவன் மேலே எழுதி வச்சுட்டான். உலகமே இப்போ பிசாசு கிட்ட இருந்தது. உலகத்தின் அதிபதி பிசாசு அவங்ககிட்ட இருந்தது. இதை இயேசு என்ன பண்ண? சிலுவையில் வந்து கொலோசியர் 2:15-14 வாசிக்கும் போது அந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு அப்படின்னா நியாயப்பிரமாணத்துக்கு கிருபைக்கு நடுவில் இராதபடிக்கு
சிலுவையின் மேல் ஆணி அடித்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி. அப்ப துரைத்தன எல்லா துறைகளையும், மத்திய துறை, மாநில துறை, தனியார் துறையை, எல்லா அதிகாரம், நீதிபதி, அரசியல்வாதி, அப்புறம் போலீஸ், எல்லா அதிகாரம் பிடுங்குறாரு. பிசாசு எல்லார்கிட்டும் ஒரு அதிகாரம் வச்சிருந்தான். எல்லாத்தையும் பிடிங்கி துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. போதும். அப்ப என்ன பண்ண? வெற்றி சிறந்தார். தோத்துட்டு போயிட்டாரா? வெற்றி சிறந்தார். அதே நீங்க 27:51 வாசித்து பாருங்க. மத்த 27:51. அப்பொழுது தேவாலயத்தின் திருச்சிகளை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. கல்லறை என்ன பண்ணுது? அப்ப கல்லறை திறந்து நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்கள் சரீரங்களும் எழுந்திருந்தது. அப்போ ஒரு ஆவி அவர் விடும்போது கல்லறை என்ன பண்ணிடுது? திறக்குது. அப்போ அவர் ஆவியில் என்ன இருக்குது? வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு சும்மா ஆவி அப்படியே நம்மள மாதிரி விடுறாரு ஆவியை. பிதாவே, என் ஆவி உன் கடத்தில் ஒப்புவிக்கிறேன்றாரு. அப்போ ஆவி வெளியே விட்டால் என்னென்ன நடக்குது பாருங்க. ஒன்று திரைசையில் கிழக்குது. பலிபடுத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த நடுவில் இருக்கிற ஒரு திரைசையில் ரெண்டாக கிழிந்து வெளியே வருது. பூமி அதிருது. அவ்வளோ வல்லமை அவர் விடும்போது. பரிசுத்தவான்கள் கல்லறையில் ஏற்கனவே என்ன பண்ணிக்கிறாங்க? எல்லாமே இலை பாரி கொண்டுக்கிற பரிசுத்தவான்கள் கல்லறை விட்டு என்ன பண்ணுறாங்க? எழுந்து நிற்கிறாங்க. முடியுமா? அவரோட ஆவி விடும்போது கல்லறைக்கெல்லாம் பரிசுத்தவான்கள் எழுந்து வெளியே நிற்கிறாங்க. புரியுங்களா? அடுத்தது, அவர் உயிர்த்தெழுந்த பின்பு பாருங்க. இப்ப என்ன பண்றாரு? அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு. ஏன் கல்லறை விட்டு அவங்க புறப்படுறாங்க? ஃபர்ஸ்ட் உயிர்த்தெழுந்து நிற்கிறாங்க. அவர் உயிர்த்தெழுந்த போது உயிர்த்தெழுந்த ஆவி இப்ப என்ன பண்ணுது? கல்லறை நிற்கிறவங்களுக்குள்ள நுழைந்து இப்போ கல்லறை விட்டு அவங்க புறப்படுறாங்க. ஏன்னா இயேசு மத்தியில் உயிர்த்தெழுந்தாரு. எல்லா உயிர்த்தெழுதிலும் முதல் வரிசை இயேசு கிறிஸ்தான். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவருக்குள்ள உயிர்த்தெழுந்த வல்லமை, இப்போ உயிர்த்தெழுந்த ஆவி என்ன பண்ணுது? எல்லாருக்குள்ளே உள்ளே போய் சகல பரிசுத்தவான்களும் அந்த நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க. அப்போ இயேசு என்ன பண்ணுறாரு? படையேற்பட்ட அத்தனை பரிசுத்தவான்களும் அந்த இஸ்ரேல் தேசத்தில் என்ன பண்ணுறாங்க? உலாவுகிறாங்க 40 நாள் வரைக்கும். எத்தனை நாள்? அது பிறகு ஆண்டு சொல்கிற சிறைப்பட்டவர்கள் சிறையாக்குறார். ஏற்கனவே நோவா காலத்தில் மரித்த பரிசுத்தவான்களை என்ன பண்ணுறாரு? இந்த 3 நாளுக்குள்ளே என்ன பண்ணிடுறாரு? போயிட்டு ஆவியில், அதாவது கீழ்ப்படியாமல் ஆவிகளுக்கு சுவிசேஷம் அறிவித்து அவங்களை சிறையில் இருக்கிறது அவங்கள மீட்டெடுத்து வெளியே கொண்டு வந்துடுறாரு. அல்லேலூயா. இப்போ எல்லாரையும் கொண்டு போய் ஆபரகம் எல்லாத்துக்கும் எங்கே வைக்கிறாரு? இலைப்பாறு சொல்கிறார் 3ஆவது வானத்தில். இப்போ கிறிஸ்துக்குள்ளே நம்ம வாழறோம். நம்ம மறைச்சினா உடனே நமக்கு உயிரடைந்து நம்ம என்ன பண்ணுறோம்? உடனே போயிடும். ஏன்னா உயிர்த்தெழுந்த ஆவி ஏற்கனவே இருக்குது. இப்போ நமக்கு வந்து ஒரு 10 நாள் நாங்கள் நம்ம போய் கல்லறைலாம் இருக்க மாட்டோம். இருப்போம் நம்ம கல்லறையில்? இலைப்பால் எங்கே இருக்குது? 3ஆம் வானத்தில் இருக்குது. உடனே நம்ம உயிர் அடைகிறோம். ஏன்னா உயிர்த்தெழுந்த ஆவி ஆல்ரெடி இருக்கிறதுனால நம்ம மனவாட்டியாக இருக்க நம்ம போய் அங்கே தங்குவோம். புரியுங்களா? ஆணுடைய ரகசிய வரிகளை நம்ம என்ன பண்ண போகிறோம்? அவரோடு கூட வருவோம். அப்போ கிறிஸ்துக்குள் உயிரோடுக்கு மறுபடைந்து நடுவானத்தில் தென்படுவோம். அல்லேலூயா. அவருடைய வல்லமை அவ்வளோ இருக்குது. வார்த்தை அக்னியாக இருக்குது. இப்போது படையேற்பாடு ஒரு வார்த்தை ஒரு பால் மாதிரி இருந்தது. படையேற்பாடுங்கிற வார்த்தை எப்படி இருந்ததுமா? பால் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாலுக்குள்ளே என்னென்ன இருக்குது? என்னென்ன இருக்குது பாலுக்குள்ளே? சொல்லுங்கள். தயிர் இருக்குது, பட்டர் இருக்குது, அப்புறம் சொல்லுங்கள், பன்னீர் இருக்குது, நெய் இருக்குது, வெண்ணெய் இருக்குது. ஆனால் எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு? பால் அதெல்லாம் தெரியுதா? அது உள்ள நெய் தெரியுதா? பால் பார்க்கறது அப்படியே பாலை எடுத்து பாருங்கள். அப்படியே பைபிளில் வந்து ஆதியாகமம் to மல்லிகை வரைக்கும் ஒரு வார்த்தை சாதாரணமாக இருக்கும். ஆனால் வார்த்தை என்ன பண்ணுது? மத்தேயு, மார்க்கு, லூக்கா இல்லை, மாம்சமாக ஆகுது. வார்த்தை இயேசுவா மாறிட்டார். யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் என்ன சொல்லுது பாருங்க. அந்த வார்த்தை மாம்சம் பாருங்க. வார்த்தை என்ன பண்ணுது? இப்போ படையேற்பாட்டில் வார்த்தை அந்த இயேசு இப்போ என்ன ஆகிட்டாரு? மாம்சம் ஆகிட்டார் கன்னி மரியாளுக்குள்ள. அல்லேலூயா. அப்போ கன்னி மரியாளுக்குள்ள வார்த்தை மாம்சமாகி வெளியே வர்றாரு. இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. பிறக்கும் போது கிபி எழுதுறாரு. கிறிஸ்துக்கு முன், கிறிஸ்துக்கு பின். கிறிஸ்துக்கு முன் 4000 வருஷம், கிறிஸ்துக்கு பின் 2000 வருஷம். இந்த 2033 வரும்போது 6000 வருஷம் முடிஞ்சிருது. புரியுதுங்களா? 4000 வருஷம் முடியும் போது இயேசு கரெக்டாக வந்துட்டார் சொன்ன வார்த்தையின்படி. இப்போ 2000 வருஷம் மனுஷனுக்கு எத்தனை வருஷம் கொடுத்தாரு? 6000 வருஷம் கொடுத்துருக்கிறார். மனுஷனை 6 நாள் ஓய்வு என்ன பண்ண வேலை செய்து 7ஆம் நாள் ஓய்வு இருக்கணும். அப்போ 6ன்றது ஒரு நாள் 1000 வருஷம். அப்போ 6000 வருஷம் 2033 முடியுது. அது பிறகு ஆண்டோடைய வரைக்கும் டான ரகசியம் வந்துடும்.
இன்னும் 8 வருஷம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஜெபம் பண்ணால் கொஞ்சம் நாள் தள்ளுவார். யாருமே ஜெபம் பண்ணாது எந்த நாள் தள்ளாது. அந்த கிறிஸ்து காலம் ஆயத்தமாயிடுச்சு. லூக்கா மத்தேயு 24 சொல்லப்பட்ட 7 அடையாளம் என்ன பது நிறைவேறுது. பூமி அதிர்ச்சி உண்டாகி கொண்டிருக்கிறது, பஞ்சங்கள் உண்டாகி இருக்கிறது, கொரோனா போல வாத நோய்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது, ஜனத்துக்கு ஜன விரோதமாக நடந்துக்கிறது, நோவா காலத்தில் எப்படி நடந்தாலும் அது மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே நிறைவேறிச்சு. அக்கிரமம் பெருகிடுச்சு, அன்பு தனிந்து போயிடுச்சு. எந்த பிள்ளைகளை நேசிக்க முடியல, மனைவியை கணவன் நேசிக்க முடியல, கணவன் மனைவியை நேசிக்க முடியல, பெற்றோர் பிள்ளையை நேசிக்க முடியல, ஒன்றா உட்காந்து சாப்பிட முடியல. எல்லாம் அன்பு போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அன்பு என்ன பண்ணுது? அக்கறை பெருகினே இருக்குது. யாரும் கீழ்ப்படியது இல்லை. அல்லேலூயா. ஆண்டுடைய வருகை மிக சமயமாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னும் ஒரு 4000 வருஷம் இருக்கும், 5000 வருஷம் இருக்கும், நம்ம தப்பிச்சலான்றோம். இந்த பூமியில் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அவர் கரெக்டாக வருவார். நம்ம ஆயத்தமாக இருந்தால் போயிடுவோம். இல்லாட்டா நரகம் அவ்வளோ வேதனை. அது பிறகு அங்கே போய் யாரும் ஆலோசனை கொடுக்கவே முடியாது. அந்த வேதனையில் சிக்கிட்டாங்கன்னா ரெண்டுக்கும் அவ்வளோதான், போயிடுச்சு ஆத்மா. சின்ன சின்ன அற்ப காரியங்களுக்கு ஆத்மாவை நீ இழந்து போயிடக்கூடாது. சின்ன சின்ன பாவத்தை செய்து தேவனை விட்டு விளையிடக்கூடாது. பாவம் என்பது ஒரு சுவர் மாதிரி, ஆண்டுக்கு நமக்கு தடுப்பு சுவராக மாறிடும். மேட்டுமை ஒரு பாவம், அசுத்தம் ஒரு பாவம், அநீதி ஒரு பாவம், அநியாயம் ஒரு பாவம். புரியுதுங்களா? நன்மை செய்து நினைத்து செய்யாமல் போனால் பாவம், விசுவாசத்தில் வராது யாவும் பாவம். யோசித்து பாருங்கள், எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம இருக்கணும். சபை இருக்கிறது, மேய்ப்பர் இருக்கிறாங்க, வேத கையில் இருக்குது, ஆவியின் இறங்கி இருக்கிறாரு, ஜப ஆவி இருக்கிறது, விண்ணப்பத்தின் ஆவி இருக்குது, வேண்டுதல் ஆவி இருக்குது, மன்றாத்தின் ஆவி இருக்கிறது, அப்புறம் இரவு ஜபம் இருக்குது, எல்லாம் இருக்குது. எதுவுமே நம்ம பயன்படுத்தாதே விட்டோம்னா ஆவி ஆத்மாசத்தில் பாவம் ஊடுருவி பாய்ந்து கரைப்பட்டுரும். 100 லிட்டர் பாலுக்கு கடுகளவு புளி போட்டால் என்ன ஆகிடும்? தயிராக மாறிடும். வார்த்தை மாம்சத்தில் வெளிப்பட்டார். மாம்சம் மரித்து உயிர்த்து அந்த பிறகு என்ன ஆயிடுச்சு? மத்தேயு மார்க்கு லூக்கால் ஆண்டவனாக இருந்தார், பன்னீராக இருந்தார், தயிராக இருந்தார். ஆனால் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் என்ன மாறிட்டார்? நெய்யாக மாறி எரிகிற அக்னியாக மாறிட்டார். பால் தான், ஆனால் பிரிச்சுட்டார் மூந்தியம். பால் செத்தது தயிராக மாறிச்சு, தயிர் செத்தது நெய்யாக மாறிச்சு. வார்த்தை இப்போ அக்னியாக இருக்குது. உன் இருதயம் கொழுந்துட்டு எரியுதா? வசந்த் கேட்குறோம். அவர் சொல்கிறார், வாசித்து பாருங்க 32 லூக்கா 24:32. அப்போது அவர்கள் ஒருவரை நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி, அப்போ வழியில் அவர் என்ன பண்ணுறாரு? பேசி கொண்டு வராரு. வேத வாக்கில் நமக்கு விளங்கப்பட்டு, வேதத்தை அவர் விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயங்கள் நமக்குள்ள கொழுந்து விட்டு, அப்போ இருதயம் என்ன பண்ணுது? இப்போ மரித்து உயிர்த்தேர்ந்த இயேசு இப்போ அதே சீசர்கிட்ட பேசுகிறாரு. அவனுடைய இருதயம் என்ன ஆயிடுச்சு? கொழுந்து விட்டு எரியுது. அல்லேலூயா. நம்ம இருதயம் வசந்தம் எவ்வளோ வசந்தம் வாசிக்கிறோம், ஏன் கொழுந்து விட்டு எரியல? என்ன காரணம்? சங்கீதம் 39:3 நம்ம ஃபாலோ பண்ணுறது. சங்கீதம் 39:3. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, என் இருதயம் எனக்குள்ள என்ன பண்ணிச்சு? அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, நான் தியானிக்கும் போது அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். பாருங்க, இருதயம் எப்பவுமே எப்படி இருக்கணும்? அனலா இருக்கணும். அல்லேலூயா. ஆவியில் எப்படி இருக்கணும்? அனலா இருக்கணும். இன்னைக்கு ஆவி என்ன பண்ணிட்டோம்? அவைத்து போட்டோம். புரியுங்களா? இன்னைக்கு அனலும் இல்லை, குளிரும் இல்லை. எப்படி இருக்கிறோம்? ஏன் இருக்கிறேன்னா, ஒரு அடுப்பில் எப்போயும் பாத்திரம் எப்பவுமே என்ன பண்ணாது? அடுப்பில் பாத்திரம் தான் அனலாக இருக்கும். ஏன்? ஆண்டுக்குள்ளே ஜபம் எப்பவுமே ஜபான்னு இருந்தீங்கன்னா அனலாக இருக்கும். உன் இருதயம், உன் ஆவி இருதயம் அனலாக இருக்கும். ஜபமே இல்லை. சத்த வேத வாசிப்பு எப்போனா இருக்குதா? தேடுறீங்களா, தியானிக்கிறா? அதுவும் இல்லை, அனல் இல்லை. அப்புறம் என்ன இல்லை? துதி இல்லை, சரியான பாடலாம் இல்லை. புரியுங்களா? ஒரு மணி நேரம் உட்காந்து நல்லா துதிக்க முடியுதா? முடியல. ஒரு பாட்டு பாடினா அதே போதுமானது, இது அதே போர் அடிச்சிடுது. அல்லேலூயா. அப்போ துதிக்கிறதும் இல்லை, ஆராய்ந்து பார்க்குறதும் இல்லை, தியானிக்கிறதும் இல்லை, ஜெபிக்கிறதும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக மைனஸ் ஆகினே இருக்குது. அப்போ ஆவி என்ன பண்ணோம்? அனல் குறைஞ்சிடும். ஆவியில் அனலாக இருக்கிறாங்கன்னா அவங்க எப்பவுமே சோத்திரம் பண்ணினே இருப்பாங்க. அவங்க வாயில் என்ன இருக்கும்? சோத்திரம் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோ, அனல் குறைஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஜபம் குறைஞ்சிச்சுன்னா அனல் குறைஞ்சிடும். வேத வாசிப்பு குறைஞ்சிச்சுன்னா அனல் குறைஞ்சிடும். அக்னி எழும்பாது. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய இருதயம் என்ன பண்ணிடும்? பாவத்தை உள்ள தள்ளிடும் பிசாசு. ஏன்னா பிசாசுக்கு எது வரைக்கும் வர முடியும்னா இருதயத்து வரைக்கும் தான் வர முடியும். பாருங்கள் அந்த வசனத்தை, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்கள். இருதயத்து வரைக்கும் தான் வரான் அவன். ஒருவன் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்டு உணராதிருக்கும் போது பிசாசு வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அப்போ நீங்கள் வசனத்தை கேட்குறீங்க, கேட்டுக்கு போன பிறகு பிசாசு என்ன பண்ணுவான்? மாமா கேட்டு வசனம் என்ன பண்ணார்? நான் என்ன, நீ உணராதிருக்கும் போது என்ன பண்ணுவேன்? உன் பாக்கெட்டில் 10 லட்ச ரூபாய் வச்சுருந்தா 10 முறை 8 அதில் என்ன பண்ணுவேன்? பேக்கில் 10 லட்சம் வச்சுருக்கிற, பஸ்ஸில் ஏறும்போது என்ன பண்ணுவேன்? 10,000 ரூபாய் வச்சுருந்தாப்போ 10 முறை 8 பார்ப்போம். பேக்கை காட்டி நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு ஒரு உணர்வு இருக்குது.
ஆனால் வசனம் இவ்வளோ இருதயத்தில் போச்சு. அந்த வசனம் தான் என்ன பண்ணோம்? 23 படி என்ன நடக்கும்? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிற உணர்வுகளாக இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். அல்லேலூயா. அப்போ எப்படி இருப்பான் அவன்? அந்த வசனம் இருதயத்தில் ஃபஸ்ட்டு காதினால் கேட்கிறான், இருதயத்தில் உணர்கிறான். அந்த வசனம் உணர்ந்த பிறகு வசனம் ஆவியாக ஜீவனாக மாறி ஆத்மாவிலையும் ஆவியில் கலந்து அவன் கனி கொடுக்க ஆரம்பிச்சிடறான். இன்னைக்கு கனி ஏன் இல்லை அப்படின்னா தியானம் இல்லை, வரிகளை யாருமே போக முடியாது. புரியுதுங்களா? சும்மா ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு நம்ம போயிடலான்னு ஆசைப்பட்டுக்கிறோம். ஒரு திருவந்தூர் எடுத்துகிட்டு போயிடலாம். திருவந்தூர் ஞானஸ்தானம் எதை குறிக்குது? ஞானஸ்தானம் உடன்படிக்கை குறிக்கிறது. அல்லேலூயா. தாலி கட்டுறது உடன்படிக்கை. ஆனால் தாலி கட்டிட்டு போயிட்டு அவன் பிள்ளை பெற்று எடுக்க முடியுமா? கூடவே வாழணும். அப்போ பிள்ளையை பெற்றுட்டான், அப்புறம் என்ன பண்ணான்? உருவாக்கணும் பிள்ளைங்களை நல்லா டாப் லெவலில். பிள்ளைங்களை அப்படியே விட்டுட்டு என்ன பண்ணோம்? அது எட்டி ஒதிக்கும். திட்டு என்ன பண்ணுது? எதிர்க்கலையா? அப்போ உருவாக்குற வேலை வைக்கணும். இவ்வளோ வேலை இருக்குது. அப்போது ஞானஸ்தானத்தை உடன்படிக்கை பண்ணி நிச்சயம் பண்ணி உள்ளே வந்து இருக்கிறோம். ஆண்டுக்கு நமக்கு கனெக்ஷன் இல்லை, சம்பாஷணை இல்லை, சஞ்சரிப்பு இல்லை, எதுவுமே இல்லை. வாரம் வந்து மாதத்துக்கு என்ன பண்ணுறோம்? ஒரு நாள் திருவந்து எடுக்கிறோம். அதை நினைவு கூறும்படியாக பாடுகள், உபத்திரம், துன்பம் வரும். நமக்கு வருமா வராதா? துன்பப்படுகிற தேவ பக்தியை நடக்கிறவர்கள் துன்பப்படுவார்கள். அப்போ தேவனுக்கு பக்தியை வாழணும்னு ஆசைப்பட்டா துன்பப்படுவாங்க. புரியுங்களா? அப்புறம் பாடு எப்போ வரும்? நீ பாடுபட்டால் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வாய். அப்போ எவ்வளோ பாடுபடுறியோ அவ்வளோ கீழ்ப்படிதல் வரும். எவ்வளோ உபத்திரப்படுறியோ பிரமாணங்களை கற்றுக்கொள்ளலாம். உபத்திரமே இல்லை, பாடம் இல்லை, துன்பம் இல்லை. ஆனால் இயேசு 3மே நிறைவேற்றினார் சிலுவையில். அவர் உபத்திரப்பட்டார், பாடுபட்டார், துன்பப்பட்டார். அதை நினைவு கூறும்படியாக நமக்கு என்ன பண்ணுறாரு? அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுன்னு சொன்னார். அவர் அப்பத்தை புசின்னு சொன்னார். இந்த 2 வேலை முற்றிலும் எல்லா சர்ச்சையும் பண்ணுறாங்க. இப்போ நான் மியான்மர் போயிருந்தோம், பர்மாவில். இல்லை அவங்களும் என்ன பண்ணுறாங்க? 2 வேலை கரெக்டாக செய்கிறாங்க. ஞானஸ்தானம் எடுத்துக்கிறாங்க, அப்புறம் என்ன பண்ணுறாங்க? திருவந்து எடுத்துக்கிறாங்க. அவங்களும் பரலோகத்துக்கு போவாங்க. நம்மளும் ஆவிக்குரியத்துக்கும் என்னத்துக்கு அர்த்தம் இருக்குதுல்ல? பரிசுத்த ஜலத்தினால் ஞானஸ்தானம் எடுத்து அப்புறம் ஆவினால் ஞானஸ்தானம் எடுக்கணும், அப்புறம் அக்னினால் ஞானஸ்தானம் எடுக்கணும். இருக்குதா இல்லையா? 3மே. ஜலத்தினால ஞானஸ்தானம் எடுக்கணும், அப்புறம் எதில் எடுக்கணும்? ஆவினால் ஞானஸ்தானம் எடுக்கணும். எத்தனைக்கலாம் ஆவினால் ஞானஸ்தானம்? ஆவினால் எடுத்தால் எப்படி இருப்போம்? ஆனாலாம் இருப்போம். இன்றைக்கி ஆவினால் எடுக்குது, அது என்னன்னு தெரியாது, உட்காந்துக்கிறோம். மீது எல்லாம் தெரியும், கேட்டு பாருங்கள், கரெக்டாக சொல்லுவாங்க. உலகத்தோட அத்தனை மாம்சக்காரி கேட்டு பாருங்கள், உலக படிப்பை கேட்டு பாருங்கள், எல்லாம் சொல்லுவோம். ஆனால் ஆவினால் ஞானஸ்தானம் எடுக்க உட்காந்துக்கிறேன். வாசிங்க அந்த வசனத்தை. அப்போஸ்தலர் 1:4 வாசிங்க. அன்றியும் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது பாருங்க, யோவான் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ள பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் பெறுவீங்க. இந்த ஞானஸ்தானம் எடுக்கிறது எல்கேஜி போனீங்க, இப்போ யூகேஜி வரணுமா வரக்கூடாதா? இல்லைங்க, நான் எல்கேஜிலே உட்காந்துக்கிறேன் அப்படின்றீங்களா? புரியுங்களா? அப்போது ஜலத்தினால் ஞானஸ்தானத்தை பாவத்துக்கு மரித்து நீதிக்கு நம்ம பிழைக்கணும். பரிசுத்தாவை நம்ம பெற்றுக்கிறோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் எடுக்கணும். அதே 3:5 என்ன சொல்லுது பாருங்க. யோவான் 3:5. இயேசு பிரதி உத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இயேசு இந்த வசனம், அந்த வசனம் இயேசு தான் சொல்றாரு. அப்போஸ்தலர் 1:4. இதே யோவான் 3:4-5 இயேசு தான் சொன்னார். இயேசு தான் நியாயத்தீர்ப்பில் உங்களை நிற்க வைப்பார். அங்கே நீ வஸ்திரம் இல்லாத நின்னா உன்னை அங்கேருந்து போட்டு என்ன பண்ணுவார்? தள்ளு, இங்கே தள்ளுவார் கீழே. இங்கே தப்பிச்சுட்டு அங்கே போனாலும் அங்கே தப்பிக்க முடியாது. புரியுதுங்களா? பரிசுத்தமாகிற இடம் சபை. அப்போது பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்தானம் பெற்றிருக்கணும். ஜலத்தினால் ஞானஸ்தானம், ஜலத்தினால் கொடுக்குற ஞானஸ்தானம் மேய்ப்பர் கொடுப்பார். ஆனால் பரிசுத்த ஆவியில் ஞானஸ்தானம் கொடுத்து இயேசுவே கொடுப்பார் நமக்கு. அல்லேலூயா. அப்போ அதுக்கு பிறகு என்ன சொல்கிறேன்? 3:11 சொல்லுது பாருங்க. மத்தேயு 3:11. திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சையை சுமைக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். பாருங்க, 2 ஞானஸ்தானம் இயேசு கொடுக்கணும். ஒன்று ஜலத்தினால யோவான்ஸ்தானம் கொடுக்குறாரு, அதே மாதிரி மேய்ப்பன் கொடுக்குறாரு. இன்னொன்று பரிசுத்த ஆவியில ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்புறம் எதில் எடுக்கணும்? அக்னினால் எடுக்கணும். அது யார் கொடுப்பார்? அவரே கொடுப்பார். இப்போ அந்த பரிசுத்த ஆவினா நம்ம பெற்றுக்கணுமா? பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே இருந்தால் எப்படி இருப்பீங்க சொல்லுங்கள். 1 Corinthians 2:15 எப்படி? பரிசுத்த ஆவி உள்ள இருந்தால் எப்படி இருப்பாங்க? ஆவிக்குரியவன். பாருங்க, எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்ப்பான். ஒரு ஆவிக்குரியனா நம்மளாம் யார்? ஆவிக்குரிய. நீ எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்துருக்கிறியா? முழு பைபிளை? டைம் இல்லை. டைம் யாருக்கிட்ட இருக்குது? உங்கள்கிட்ட ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நீ ஊரெல்லாம் சுற்றி இருந்தால் டைம் வருமா? சர்ச்சுக்கு வந்தால் நீ உக்காந்துக்கிற. புரியுங்களா? வசனத்தை அறியா இருக்கிற ஜனங்கள், என் வசனத்தை அறியாத இருக்கிற ஜனங்கள்
சபிக்கப்பட்டவங்க. நீ வசனத்தை அறியலைன்னு வச்சுக்கோ. வசனம் எங்கேருந்து ஆரம்பமாகுது? ஆதியம் 1:1 ஸ்டார்ட் பண்ணி வெளிப்படுத்த 22, 21 போய் முடியுது வசனம். இந்த வசனம் நீ அறியாதந்தா நீ சாபத்துக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ நான் உனக்கு டைம் கொடுத்தாரு இல்லையா? 10 வருஷம் ஆலயத்தில் கொடுத்தாரு. எத்தனை முறை பைபிளை தேடி வாசித்திருக்கிறேன்? நேரம் இல்லை. எத்தனை முறை வேதத்தை ஆராய்ந்து வாசிக்கிறேன்? டைம் இல்லை. புரியுதுங்களா? எத்தனை முறை நீ என்ன பண்ணியிருக்கிற? 10 வருஷம் இருந்திருக்கிற. தியானம் பண்ணியிருக்கிறியா? 3மே இல்லை. வரைக்கும் போக முடியுமா? தேடினால் என்ன பண்ண முடியும்? சிங்கக்குட்டிகள் கத்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மை குறைபடாது. உனக்கு நன்மைக்கு இன்னைக்கு குறை இருக்குது. காரணம் என்ன? கத்தரை இன்னைக்கு ஒழுங்காக தேடலை. அதனால ஊரெல்லாம் சுற்றுற வேலைக்கு அங்கே போகலாமா இங்கே போகலாமா. நீ படிச்சுட்டு ரெடியாக இருந்தால் வேலை உன்னை தேடி வரும். கத்தர் உன்னோடு கொடுக்குறாரு. உனக்குள்ளே இருக்கிறார் இயேசு. உன்னை வாழ வைக்கிற உனக்குள்ளே வந்துட்டார். நீ தான் ஆலயம். இந்த ஆலயத்தை நீ கெடுத்தால் நான் உன்னை கெடுப்பேன்னு சொல்லிக்கிறாரு. இந்த ஆலயத்தில் நீ போய் பேசி உட்காந்து ஆகும். ஆலயம் எதுமா? ஆசாரி கூட தான் ஆலயம் இருந்தது. தாவீது வந்து என்ன பண்ணார்? ஐயோ ஆண்டவர் கூடாரத்தில் உட்காந்துருக்கிறாரு, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஆலயத்தை கட்ட போகிறேன்னு சாலமோன் வச்சு ஆலயத்தை கட்டினார். இயேசு உலகத்துக்கு வந்தார். இந்த ஆலயத்தை இடித்து போடு, நானே ஆலயம்னு சொன்னார். அந்த நான் வந்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன்னார். உங்களுடைய இருதயம் தான் ஆலயம்னாரு. இப்போ நமக்குள்ளே இயேசு இருக்கிறாரு இல்லையா? யாருக்குள்ளே இருப்பார்? இயேசு ஒருத்தருக்குள்ளே இருந்தால் அவங்களுடைய ஜப வாழ்க்கை பெருசாக இருக்கும். இயேசு ஒருத்தருக்குள்ளே இருந்தால் அவங்க தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது கரெக்ட் டைம் வருவாங்க, நேரத்தோடு வருவாங்க, நேரத்தோடு போவாங்க, 10 ஆத்மா ஆதாயப்படுத்துவாங்க, போய் இயேசு பற்றி சொல்லுவாங்க. இயேசு உனக்குள்ளே இருந்தால் அதெல்லாம் நடக்கும். இயேசு உனக்குள்ளே இல்லைன்னா நீ யாருக்கும் சொல்ல மாட்டேன், நீயும் வளர மாட்டேன், யாரையும் வளர மாட்டேன். உன்னை பார்த்து 10 பேர் மனம் தர மாட்டான். கட்சியில் அவன் உன்னை இஷ்டன்னு போயிடுவான் நரகத்துக்கு. அல்லையா? இது நடக்கும். இந்த ஆண்டை எச்சரிக்கை கொடுக்குறாரு. நீங்கள் எடுத்தால் எடுங்க, எடுக்கான்னு போங்க. உன் ஆத்மா நீ தான் என்ன பண்ணணும்? கணக்கு கொடுக்கணும். புரியுதுங்களா? சோறு ஒன்று ஆத்மா பரலத்துக்கு கொண்டு போவாது. புரியுதுங்களா? ஆனால் சோறு சாப்பிடக்கூடாது சொன்னார் ஆண்டவர். சொல்லுங்கள். 3 வேளை சாப்பாட்டு ஆண்டு என்ன பண்ணார்? பிதா எல்லாத்தையும் உண்டாக்கிட்டார். வானத்து பூமி சிருஷ்டித்தவர் அது உள்ள எல்லாத்தையும் உண்டாக்கி தந்துட்டார். ஆனால் இயேசு அனுப்பி நீ ஆத்மா பரலத்துக்கு கொண்டு வானார். இயேசு வராது யாரும் ஆத்மா எங்கே போவாது? நானே வழியும் ஜீவனமாக இருக்கிறேன். அப்போ இயேசு எதுக்கு வந்தார்? நம்மளை கொண்டு போய் பரலோகத்தை சேர்க்கறதுக்காக வந்தார். பரலோகத்து கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வந்தார். அதுக்காக ஜீவனை கொடுத்தாரு. ஆதாம் செய்த பாவத்துக்காக தான் இயேசு என்ன பண்ணுறாரு? செல்விக்கு போனார். புரியுதுங்களா? இன்னைக்கு பாவத்தில் மன்னிக்கப்பட்டாச்சு. பரிசுத்தாய் பெற்றிருக்கிறோமா? அக்னி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோமா? வேதத்துக்குள்ளே நிறைய வருமா? சத்தியத்தை அறிகிறோமா? மற்ற பேருக்கு சொல்கிறோமா? இதெல்லாம் எந்த இயேசு உள்ளே இருக்கிறாரு, ஆவியன் உள்ளே இருக்கிறாரு. அல்லையா? இதை எதுவுமே இல்லை அப்படின்னா, நீங்கள் இதை யாருக்கும் எதுவும் சொல்ல அப்படின்னா இயேசு உனக்குள்ளே இல்லை, பரிசுத்தானுக்குள்ளே இல்லை. அப்போது உன் ஆத்மாவினே என்ன பண்ணுறாங்க? குள்ளாடி எடுத்து உன் ஆத்மா நீயே வெட்டுற. அல்லையா? நீ உன் ஆத்மா நஷ்டப்படுத்தினால் உனக்கு என்ன லாபம்? உன் ஆத்மா நீ நஷ்டப்படுத்தாத. டைம் ஆண்டு கொடுத்துருக்கிறாரு. இன்னும் வரப்போகிற நாட்டில் பயங்கரமாக இருக்கும். பஞ்சம் வரப்போகுது. அந்த பஞ்சத்தில் போய் சிக்கிப்பாங்க. வேலை இல்லாது ஒரு வேளை சாப்பாடு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஆனால் கத்தரை தேடுகள் ஒரு நன்மையும் உன்னை 3 வேளை உட்கார சாப்பாடு கொடுப்பாரு. உனக்கு ஆண்ட காகங்களே என்ன பண்ணுவார்? ஆயத்தப்படுத்துவார். எந்த கத்தி உன் மேலே படாது, எந்த மனுஷன் உன் மேலே கையை தொட முடியாது. ஏன்னா ஆவியன் உனக்குள்ளே இருக்கிறாரு. உன்னை நடத்துகிறவர் அவர் நடத்துவார். அவரை சார்ந்து வாழு. மனுஷனை சார்ந்து வாழ்ந்தார். நாசில சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதே. கத்தரை மட்டும் சார்ந்து வாழு. கத்தரை பற்றிக்கொள். ஆண்டவருக்குள்ளே நிலைத்திரு. விடாமுயற்சி பண்ணு. நீ தூக்கத்தை கலைச்சு நானும் சொல்ல. 8 மணி நேரம் தூக்கத்தை எடுத்துக்கோ. 8 மணி நேரம் வேலைக்கு எடுத்துக்கோ. ஒரு 4 மணி நேரம் என்ன பண்ணிக்கோ? உன் சொந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு வழிவாசி திறந்துக்கோ. அவனை ஒரு 4 மணி நேரம் சபையில் வந்து ஆலயத்தில் வந்து தேவ சமுதிரம் உட்காந்துனா கத்திரவன் என்ன பண்ணுவார்? தலைக்கீழாக மாற்றுவார். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். எண்ண முடியாத ஆசீர்வாதம் பெற்று வாழ்வாய். ஆவிக்குரிய எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கணும். புரியுங்களா? நம்ம ஆராய்ந்து பார்க்குறோமா? உலகம் ஆராய்ந்து பார்க்குது. புரியுங்களா? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செல்ஃபோன் என்ன வெயிட் இருந்தது தெரியுங்களா? 1 கிலோ இருந்தது. இன்றைக்கி செல்ஃபோன் எப்படி இருக்குது? பாக்கெட்டில் வச்சுன்னு போகிறோம். அப்போ எத்தனை கிராம் ஆகிடுச்சு? அது 50 கிராம் 60 கிராமில் லட்சக்கணக்கில் அந்த செல்ஃபோனுக்கு ரேட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ யோசித்து பாருங்கள், 30 வருஷத்துக்கு அறிவு இருந்ததா? 30 வருஷத்துக்கு இருந்த அறிவியலை வச்சு தான் அந்த செல்ஃபோனை உண்டாக்குனாங்க. அதுக்கு முன்னாடி 30 வருஷம் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் எப்படி இருந்தது? ஒயர் போட்டு இழுத்து கனெக்ஷன் வச்சுருப்பாங்க. அதில் நம்பர் போட்டு சுற்றினா தான் வரும். அந்த காலம் போயிடுச்சு. அறிவு வளர 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 உலகத்தில் ஆண்டவர் எல்லாத்தையும் வளர வச்சுருக்கிறார். ஆனால் தேவனுடைய அறிவு வளர வளர விசுவாசி எப்படி இருக்கிறாங்க? சபைக்கு வர வர விசுவாசி எப்படி இருக்கணும்? பூரண விசுவாசியாக மாறணும். பிசாசுகளை துரத்தணும். விசுவாசிகள் வியாதிஸ்து மேலே போய் கையில் வைத்து ஜெபம் பண்ணால் பிசாசு என்ன பண்ணணும்?
ஓடணும். இங்கே இருக்கிற விசுவாசி எத்தனை பேர் பிசாசு பிடிச்ச மேலே கை வைக்கிறாங்க? ஏன்னா விசுவாசி கிடையாது இங்கே வரவங்க, அவிசுவாசி, அற்ப விசுவாசி. புரியுங்களா? விசுவாசியான அடையாளம் இருக்கும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் போலீஸ்க்கு ஒரு அடையாளம் இருக்குது, டிராஃபிக் போலீஸ்க்கு ஒரு அடையாளம் இருக்குது. நீங்கள் ட்ரெயின் உள்ளே போய் பாருங்கள், எல்லாருக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. இப்போ இருக்கா இல்லையா? டீச்சருக்கு ஒரு அடையாளம் இருக்குதா இல்லையா? ஆனால் ஆலயத்தில் ஒரு அடையாளம் இருக்குது விசுவாசிக்கு. கடைசி அந்த வசனம் முடிக்கலாம். மார்க் வாசிங்க, மார்க் 16. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் யாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். பாருங்க, எத்தனை பேர் பிசாசு துரத்துறீங்க? விசுவாசிகள் நடக்கிற அடையாளம் சொன்னார் ஆண்டவர். அப்போ விசுவாசிக்கு என்ன இருக்குது? ஒரு அடையாளம் இருக்குது. அது என்ன அடையாளம்? பிசாசுகளை நம்ம துரத்தணும். 2 நவமான பாஷைகளை பேசுவார்கள். நவமான பாஷை பேசணும். 3 சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். அப்ப வியாதிஸ்தர் மேல போய் கை வைக்கிறோமா? வியாதிஸ்தர் மேல போய் கை வைக்கிறோமா? நம்மளே வியாதியில் உட்காந்துக்கிறோம், எப்படி நம்ம வைக்க முடியும்? புரியுங்க? அப்போ ஆண்டவர் சொன்னார், வியாதிஸ்தர் போய் என்ன பண்ண சொன்னார்? கை வைங்கன்னு. எத்தனை விசுவாசி வைக்கிறீங்க? உனக்கு அந்த அடையும் விசுவாசி என்ன பண்ணியிருக்கணும்? கை வச்சு ஜெபிக்கிற அளவுக்கு ஒரு விசுவாசம் மாறினா போதும். நீ பெரிய பெரிய தீர் அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் விசுவாசி எப்படி இருக்கிறோம்? ஒரு வியாதி மேலே கை வைக்க முடியல, விசுவாசி வியாதியில் சுற்றி நிற்கிறாரு. அப்போ எப்படி மக்கள் மனம் திரும்புவாங்க? ஓ, கிறிஸ்துவங்கன்னா வியாதியில் தான் சுற்றி நிற்பாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வியாதி யாருக்கு வரும்? வியாதி யாருக்குமா வரும்? அவிசுவாசிகளுக்கு வரும். அற்ப விசுவாசியில் வியாதி வரும். விசுவாசிகளுக்கு வருமா? ஏன்னா விசுவாசி என்ன பண்ணியிருக்கணும்? மற்ற மேலே கை வச்சு ஜெபித்து வியாதிகளை துரத்தணும். அப்போ இந்த வார்த்தை ஆண்டவர் சும்மா எழுதி வச்சுட்டு போனார். இயேசுக்கு போகும்போது அடுத்த வசனம் சொல்லுது பாரு, கடைசி வசனம். அவர்கள் புறப்பட்டு போய் எனக்கு பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவரோடு கூட கிரியை நடப்பித்து அவர்களாலே நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். பாருங்க, வசனத்தை என்ன பண்ணிட்டார்? கடைசியில் அவர் உறுதிப்படுத்திட்டாரு. அன்னைக்கு இருந்து விசுவாசி இந்த வேலை செய்தாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற விசுவாசிக்கு என்ன பண்ணல? தூக்கம், மயக்கம், அப்புறம் பைபிள் வாசிக்கிறது கஷ்டமாக இருக்குது, தியானம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, சர்ச்சுக்கு போகிறது கஷ்டமாக இருக்குது. 10 நிமிஷத்தில் மெசேஜ் முடிச்சா போதுன்றோம். அல்லேலூயா. 20 நிமிஷத்தில் முடிச்சா போதுன்றோம். 3 நாள் ஆண்டவர் என்ன பண்ணார்? சபையில் உட்கார வச்சு விசுவாசிகளை அவருக்கு மெசேஜ் கொடுத்தாரு. 3 நாள் உட்கார வச்சு. அது மாதிரி அப்போனா 3 நாள் மெசேஜ் நடந்துக்குதா சபையில்? ஆண்டவர் தானே செய்தார். அதன்படி நடந்திருக்குதா? 3 நாள் உட்காந்து ஒரு கூடார பண்டிகை மாதிரி வச்சு 3 நாள் வசந்தை கேளுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தில் வளரலாம், சத்தியத்தில் வளரலாம், மீதி எல்லாம் நன்மை நம்மளுக்கு வந்து செய்கிறோம். ஒரு குறையில்லாத ஆண்டு வைப்பார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும், கர்த்தரை ஆராய்ந்து பார்க்குறவர்களுக்கு, கர்த்தரை ஆராய்ந்து பார்த்தா நித்திய ஜீவன் உண்டாகுது, என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறது அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கிறார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தா நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு நல்ல அன்பாக இருப்பாங்க, சாந்தமாக இருப்பாங்க, நீடி பொறுமையாக இருப்பாங்க. தியானம் பண்ணி பண்ணனா ஆகும், சாந்தம் தானாக வந்துடும். ஏன்னா தியானிக்கும் போது ரத்தத்தில் போய் கலக்குது வசனம். இன்றைக்கி ஏதோ தியானிக்கிறோம், ஆனால் வசனத்தை தியானிக்கலை. இயேசு சொன்ன வசனத்தை விட்டுட்டோம். புரியுங்களா? இனிமேல் நமக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. ஆண்டோட வருகை மிக தாமதமாக இருந்தாலும், வருகை நாட்கள் தள்ளனாலும் நம்ம என்ன பரிசுத்தப்படுத்திக்கணும். புரியுங்களா? மனைவி என்ன பண்ணோம்? வீட்டுக்காரர் போயிட்டாங்க சர்ச்சுக்கு, அதனால் நான் அவங்கள பரிசுத்தை பார்க்க முடியுமா? அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க தான் என்ன பண்ணோம்? பசி மட்டும் நம்ம எல்லாம் தனி தானே சாப்பிட்றோம். ஆனால் அவன் வசனத்தை என்ன பண்ணுறதில்ல. பையன் எங்கே போயிட்டானா, காலேஜுக்கு போயிட்டா நான் வந்திருக்கிறேன் அப்படின்றோம். குடும்பத்தோடு வந்து தேவனுடைய ஆலயத்தில் உட்காந்து நல்ல சத்தியத்தை அறிந்து அந்த நாள் ஃபுல்லாக ஆண்டவரை பற்றி பேசி நல்லா கற்றுக்கொண்டீங்கன்னா பரிசுத்தமாக இருக்கிறவர்களுக்கு எல்லாமே பரிசுத்தமாக இருக்கும். நீதி செய்கிறவர்களுக்கு எல்லாமே நீதி, இன்னும் நீதி செய்தினே இருப்பீங்க. அப்போ இப்போ நீதியில் வளரணும். கிறிஸ்துவனா நீதியில் வளரணும். கிறிஸ்துவ சுபாவம் நமக்குள்ளே வரணும். அது சும்மா வராது. தலைமையில் கை வச்சு ஜோமனா பிசாசு போவோம், வியாதி போவோம், ஆனால் குணம் மாறாது. குணமானா நீ வசனத்தை தியானித்து இருக்கணும். வசனம் உள்ளே போய் தான் வேலை செய்யும். வசனம் தான் ஆவின் பட்டயம். ஒரு ஆப்ரேஷன் தேட்டருக்கு எது முக்கியம்? பட்டயம் முக்கியம். பட்டயம் இல்லாத ஆப்ரேஷன் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ ஆப்ரேஷன் தேட்டருக்கு பட்டயம் எப்படியோ அதே மாதிரி நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற பாவத்தை எல்லாத்தையும் வெளியே தள்ளுறதுக்கு, வெளியே கட் பண்ணி எடுப்பதுக்கு என்ன வேணும்? வசனம் வேணும். என் வசனம் ஆவியாகும் ஜீவனமாக இருக்கிறது, அது இருப்புற கருக்குள்ள எந்த பட்டத்திலையும் கூர்மையாகப்பட்டிருக்கிறது. வசனத்தை உள்ளே அனுப்பிப்பார், தானே சுபாவ போயிடும். புரியுங்களா? வசனம் உள்ளே அனுப்பாத, அதான் பிசாசுக்கு தெரியும். நீ வசனத்தை வாசித்து நீ வெளியே போன பிறகு நீ உணராது இருக்கும்போது பிசாசு வந்து என்ன பண்ணிடுவான்? உன் இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்துடுறான். இப்படியே உன்னை எம்டி ஆக்கினே இருப்பான். அதுக்கு பேர் தான் வஞ்சகம். பிசாசுக்கிட்ட என்ன பண்ணுறான்? வஞ்சித்தினே இருப்பான். புரியுங்களா? அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை வஞ்சித்து, கொஞ்சம் கொஞ்சமாக தந்திரத்தினால உன்னை வஞ்சித்து கடைசியில் உன் இருதயத்தில் வசனம் இல்லாதனால மரணம் சந்திக்கும் போது அந்த ஆத்மா நரகத்தில் போய் விடும். என்னடா 100 வருஷம் சர்ச்சுக்கு வந்தேன், எங்கே போய் விடுறாங்க? 40 வருஷம் ஆலயத்திலே இருந்தவங்க
6000 புருஷர்கள் எத்தனை பேர் உள்ளே போனாங்க? கானான் தேசத்துக்குள்ளே 2 பேர் போனாங்க. புரியுங்களா? 40 வருஷம் ஆலயத்தில் இருந்தவங்க, எந்த வேலைக்கும் போகல. யோசித்து பாருங்கள், விசுவாசமே இல்லை. எவ்வளோ அற்புதம். அவனுக்கு வந்து அவங்கக்கிட்ட பைபிள் இல்லை, ஆவியானவர் இலக்கில் எதுவுமே இல்லை, மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் தான். புரியுங்களா? ஆண்டவர் எவ்வளோ அற்புதம் செய்து காட்டினார். அவங்களுக்குள்ள விசுவாசமாக வரல. இன்றைக்கி வேதத்தை கையில் குத்தி அவங்க செய்த நான் என்னென்ன பண்ணி இதை படித்து பார்த்தா உனக்கு விசுவாசம் வரும். இது எல்லாமே நம்ம படிக்காதனால விசுவாசம் நமக்கு வரதில்லை. அப்போ நம்ம 3 மணி நேரம் வந்து போகிறோம் வாரத்துக்கு, 6 நாள் வரோம் ஒரு வருஷத்துக்கு சர்ச்சுக்கு. இந்த 6 நாள் வந்தவங்க எத்தனை பேர் பரலோகத்துக்கு போகணும்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? எல்லாமே போயிடுங்க. மரணமோ வருமோ தான் தெரியும் உன் ஆத்மா எங்கே போகுதுன்னு. நீ எதை விதத்தையோ அதை அறுத்துன்னு போயிடுவேன். நீ ஆண்டருக்கு கொடுக்குற நேரத்தை பிசாசு கொடுத்துனே இருந்த, உலகத்துக்கு கொடுத்துனே இருந்த. பிசாசு சொல்லுவான், நீ எனக்கு தானப்பா கொடுத்த, நான் தான் வந்து நிற்கிறேன் உன் பக்கத்தில், தெரியாது உனக்கு. எத்தனை நாள் உன்னை வேதத்தை வாசிக்காது படி என்ன பண்ணியிருக்கிறேன். அதிகாலை நீ எழுந்து ஜெபம் பண்ணுன்னா உன்னை தூங்க வச்சோம் பாருங்க நான். அப்படி சொல்லுவான் பிசாசு, பேசுவான். பிசாசு தந்திரமுள்ளவன். அல்லேலூயா. பிசாசு வஞ்சிக்கிறவன். ஆயுதங்களை தரித்து கொள்ளுன்னு சொன்னார் ஆண்டவர். வசனம் தான் ஒரு ஆயுதம். ஜெபம் என்பது ஆயுதம், துதி என்பது ஒரு ஆயுதம். இதுக்குள்ளே நமக்குள்ளே இருந்துச்சுன்னா இயேசு நமக்குள்ளே இருப்பார், ஆவியானவர் இருப்பார், பிதா இருப்பார், தூதர் நமக்கு உதவி செய்வாங்க, சபை மேய்ப்பர் உதவி செய்வாருங்க. நீ எங்கே போனாலும் உன் மேலே வந்து லாரியை மோதின விட நீ லாரி நசங்க தவிர நீ நசங்க முடியாது. அல்லேலூயா. அந்த அளவுக்கு இயேசு உனக்காக நிற்பார். நிற்க மாட்டாரா? நிற்பார். நீ ஹாஸ்பிட்டலில் போனால் ஆனால் ஒன்று கொண்டு வருவார். அவருக்கு தெரியும் அவருக்காக நீ நிற்கிற, நான் உனக்காக நிற்கிறேன்னு சொல்லுவார். நம்ம அவருக்காக வந்தால் அவர் நமக்காக வாழ்வார். நீ என்னை தேடினால் நான் உன்னை, நீ என்னை தேடினால் நீ கண்டழிவாய், நீ என்னை விட்டு விட்டா நான் பரமட்டம் உன்னை விட்டுருன்றாரு. நம்ம சர்ச்சிலே தான் உட்காந்துப்போம், ஆனால் எப்போ கை விட்டு போகிற ஆண்டவர். யோசித்து பாருங்கள், சவுல் ராஜாவே ஆண்டு விட்டுட்டார். என்ன பண்ணார்? 38 வருஷம் சுற்றுறாரு. ஐயோ ஆண்டவர் என்கிட்ட பேசலைன்னு. கட்சியில் ஒரு குறி சொல்கிற ஆவிக்கிட்ட போய் கேட்குறான், எப்படியாவது நான் என்ன பண்ண சாமியில் பார்க்கணும். சாமியில் வருவாரா? பரிசுத்தவனை மறுபடியும் எழுப்ப முடியுமா? குறி சொல்கிற ஆவிக்கு அந்த வல்லம் இருக்குதா? இல்லை. கடைசியில் எங்கே போனால் ஆண்டு கொண்டு தற்கொலை பண்ணி செத்துட்டார். யூதாசோட மோசமாகிட்டார். அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், முடிவு தான். ஆரம்பம் கரெக்டாக வருவோம், ரட்சிக்கு போகிற நேரத்தில் சொல்லுவோம், தொடர்ந்து சபைக்கு வருவோம், தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம், தொடர்ந்து பைபிள் வாசிப்போம், ஆண்டவர் விட மாட்டோம், தொடர்ந்து பிடிப்போம். அப்புறம் யோபு சொன்ன மாதிரி என்னை கொண்டு போட்டாலும் உன் மேல் நம்பிக்கை இருப்பேன், இதெல்லாம் ஆரம்பத்தில் சொல்லுவான். ஆனால் முடிவு எப்படி இருக்குது? முடிவு பார்த்து நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ முடிவு பரிந்து நிலைத்திருக்கணும். சபையில் முடிவு பரிந்து தேவனுடைய வசனத்தில் நிலைத்திருக்கணும். முடிவு பரிந்து பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கணும். முடிவு பரிந்து வரைக்கும் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். முடிவு பரிந்து வரைக்கும் ஆண்டு சொன்ன வசனத்தின்படி வாழ்ந்து காட்டணும். அப்போ வரிகளை கட்டாமல் அவங்களுக்கு இளைப்பால் கிடைக்கும். அவங்களுடைய ஆசீர்வாதமாக இருப்பாங்க, நித்திய வாழ்க்கையை வாழ்வாங்க, ஆயரோட அசாட்சியில் வந்து வருவாங்க. கர்த்தர் நிச்சயமாக அவங்களுக்காக சந்தோஷப்படுவார். பரலோகமே சந்தோஷப்படும். நம்ம பரிசுத்தத்தை தான் ஆண்டு விரும்புகிறா தவிர மீது எதுவும் ஆண்டு விரும்பலை. நீ பரிசுத்தமாக இருந்தால் உன் எல்லா நன்மையும் உன்னை தேடி வரும். புரியுது? பரிசுத்த நிகர் எதுவுமே கிடையாது. புரியுதுங்களா? அதனால தான் பரிசுத்தமாக வாழ சொன்னார். பரிசுத்தப்படுத்துறதுக்கு ஆண்டு ரத்தத்தை சிந்தி, நமக்காக ரத்தத்தை சிந்தி நம்மளை கழுவி இருக்கிட்டார். இனிமேல் நம்ம பரிசுத்த வாழ்வதற்கு வேதம் கையில் கொடுத்துட்டார். நேரத்தை செலப்படுங்க. எல்லாம் முழங்கால் படிடுவோம், எல்லாம் எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணலாம். கண்களை மூடி ஒரு நிமிஷம். கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார். கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள், நினைத்து பாருங்கள். நான் என்னுடைய நிலைமை எங்கே இருக்கிறேன்? நான் எங்கே இருக்கிறேன்? ஆண்டவராக இயேசு கேட்டார் ஆதாம் பார்த்து, நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னாரு. புரியுங்களா? ஆண்டவர் தோட்டத்தில் தான் இருந்தார். புரியுங்களா? ஆதாம் தோட்டத்தில் தான் இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் கேட்குறாரு, நீ எங்கேவா இருக்கிற அப்படின்னு. இன்னும் தோட்டத்தை விட்டு அவங்க வெளியே போகலாம். ஆண்டவர் துரத்துற நேரம் வந்தால் துரத்தினார். ஆனால் அவன் தோட்டத்தில் தான் இருந்தான். அது போல் நம்ம எங்கே இருக்கிறோம்? ஆலையில் தான் இருக்கிறோம். ஆனால் பரிசுத்தமாக இருக்கிறோமா? ஆண்டவர் சொன்னபடி வாழறோமா? உன் கணவனுக்கு கீழ்ப்படுகிறியா? உன் மனைவிக்கு நீ என்ன பண்ணுற? அன்பு கூறுறியா? பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறீங்களா? சபையாரே நீ மேய்ப்பருக்கு கீழ்ப்படுகிறீங்களா? மேய்ப்படி விசுவாசத்தை பின்பற்றுறீங்களா? கர்த்தர் கேட்பார் ஒரு நாள். அப்போ ஆண்டவர் கேட்பார், நான் என்னால் முடியல ஆண்டவரை கீழ்ப்படி. நீ சொல்ல ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில், என்னால் என் கணவர்கிட்ட கீழ்ப்படிய முடியல, என்னை எப்படியாவது கீழ்ப்படி வைங்க ஆண்டவர். நீ கேட்டு சொல்லணும் ஆண்டவர்கிட்ட. அப்போ ஆண்டவர் உனக்கு வசனத்தை எடுத்து கொடுப்பாரு. முடியாத எதுவுமே கிடையாது. எல்லாம் தேவனால் கூடும், கூடாதது ஒன்றுமே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்துக்கு வந்திருக்கிறார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நம்ம தலைமையில வரணும், நம்ம குடும்பத்தில் வரணும், சந்ததியாக வரணும், தலைமுறையாக வரணும்னா ஆபிரகாமுக்குள்ள இருக்கிற அந்த உண்மை நமக்குள்ள அப்படியே வந்துக்கினே இருக்கணும். எல்லாம் அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம், ஆண்டவரே கேட்ட வசனத்தின்படி என்னிடத்தில் எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் என்னை மன்னியப்பா. தானியேலுக்குள்ள குற்றம் இருந்தது, குற்றமில்லாத வாழ்ந்தான்.
மோசைக்குள்ள உண்மை இருந்தது, இயேசுக்குள்ள உண்மை இருந்தது. ஆண்டவரே எனக்குள்ள உண்மை வரட்டுமாப்பா. ஒரு விஷயம் என்னை நோக்கி பாருங்க, என் பிள்ளைகளை நோக்கி பாருங்க. உண்மை விட்டு நான் விலகி போயிடக்கூடாது. பிசாசன் தந்திரமுள்ளவன், வஞ்சிக்கிறவன், ஏமாற்றுகிறவன். ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக நம்மளை கர்த்தர் அனுப்பி வச்சிருக்கிறார், நம்மளை உடன்படிக்கை பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு நல்ல மனவாட்டியாக அவருடைய வரிகளை மனவாட்டியை நம்ம எழுந்து போகணும்னா நம்ம சபையிலே நிலைத்திருந்து, உபவாசத்தில் நிலைத்திருந்து, ஜபத்தில் நிலைத்திருந்து, இரவு கண்விடத்தில் நிலைத்திருந்து, கொஞ்சம் பாடு, கொஞ்சம் உபத்திரம், கொஞ்சம் துன்பங்கள் வரும். ஆனால் அது நிரந்தரமான கிடையாது. எல்லாம் கொஞ்ச நாள் வந்து போயிடும். ஆனால் நம்ம பரிசுத்தம் அடையணும். ஆண்டவர் ஒரே ஒன்று தான் கேட்குறேன், பரிசுத்தமுள்ள இன்னும் பரிசுத்தமாக இருங்கப்பா. நீதி செய், இன்னும் நீதி செய். இந்த உலகத்துக்கு நான் அடிமை இல்லை, பாவத்துக்கு நான் அடிமை கிடையாது, மரணத்துக்கு நான் அடிமை கிடையாது. எல்லாம் இயேசு ஜெயிச்சு விட்டார், அவர் வெற்றி சிறந்து விட்டார். இனிமேல் எல்லாம் வாழ்க்கை நம்ம வெற்றி உள்ள வாழ்க்கை தான். கொஞ்சம் நம்ம நிதானித்து பாருங்க. கொஞ்சம் நிதானித்து ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கப்படும் போது கிறிஸ்துவ சிந்தை உங்களுக்குள்ள உருவாகும், கிறிஸ்துவின் அன்பு உருவாகும், கிறிஸ்துவை போல வாழ்வீர்கள். 4 பேருக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தில் எப்படி வாழ்றேன் அப்படிதான் வெளியே இருக்க முடியும். நம்ம குடும்பத்தில் எல்லாவற்றிலையும் நம்ம பயபக்தியாக வாழ்ந்து, சபையில் பயபக்தியாக வாழ்ந்து, இந்த பட்டணத்தில் பயபக்தியாக வாழ்ந்து ஒரு வாழ்க்கை தான். இதுக்கு பிறகு வாழ்க்கை சரீரத்தில் வரவே மாட்டோம். இந்த வாழ்க்கையில நம்ம வாழ்வதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். எல்லாம் மாயத்தை அந்த ஒரு நிமிஷம். ஆண்டவரே, என் ஆவி ஆத்மா சரீரங்களை 1 Thessalonians 5:23 1 John 1:7 உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவுங்கப்பா, உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவுங்க. என் உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால் என்னை தோய்த்து எடுங்கப்பா. உம்முடைய ரத்தம் என்னை சுத்திகரிக்கட்டும், என்னை பரிசுத்தமாக்கட்டும், என்னை விடுதலையாக்கட்டும். உம்முடைய ரத்தத்தை என் பிள்ளைகள் மேலே தெளிக்கிற, என் பிள்ளைகள் மேலே தெளிக்கிறப்பா உன் ரத்தத்தை. இயேசுவின் ரத்தம் எங்க உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ரபாலா ஷக்கா ரதினிகா ரபா. இயேசுவே உம்முடைய ரத்தத்தை எடுத்து என்னுடைய அவைகளிலே பூசுகிறேன். எல்லா அவைகளும் நுரையீரலுக்குள்ளே என் ரத்தம் போகட்டும், என்னுடைய இதயத்துக்குள்ளே உடைய ரத்தம் போகட்டும், என் கிட்னிக்குள்ளே உன் ரத்தம் போகட்டும், என் ஆவியில, ஆத்மாவில, சரீரத்தில் உங்களுடைய ரத்தம் ஊடுருவி பாயட்டும். ஆண்டவரே, என்னை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கிடுங்க அப்பா. என்னிடத்தில் சின்ன குற்றம் இருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்கப்பா. வாயை திறந்து நீங்க கேளுங்க. இப்பதான் கேட்க முடியும். இந்த சரீரத்துக்கு போது நம்ம கேட்க முடியும், அதுக்கு பிறகு கேட்கவே முடியாது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யோசிக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் மாற்றம் கொண்டிலே வந்து கொண்டிருக்குது. எப்போ உலகம் எப்போ எப்படி இருக்குது கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் ஆண்டவரே, இது காற்றுக்கும் போதே நாம் தூத்தி கொள்ள வேண்டும். நல்லா இருக்கும் போதே செபிச்சிடணும், நல்லா இருக்கும் போதே வேதத்தை வாசிடு, நல்லா இருக்கும் போதே நீ என்ன பண்ணிடு, தேவ சமூகத்துக்கு வா. நல்லா இருக்கும் போதே ஆண்டவரை துதித்து பாடு, நல்லா இருக்கும் போதே கர்த்தரை குறித்து பேசு, நல்லா இருக்கும் போது ஆத்மா ஆதாயம் பண்ணு. ஐயோ உடம்பு சரியில்லை, அப்போ உன்னால முடியாது, ஆம்புலன்ஸ்ல போகும்போது முடியாது, இப்போ முடியும். இப்போ நல்லா இருக்கிறோம், இப்போ டைம் ஒதுக்கு. ஆண்டவரே, என் வேலை நேரம் போனாலும், என் தூக்க நேரம் போனாலும், ஒரு 8 மணி நேரம் இருக்குது, அது ஒரு 2 மணி நேரம் ஆகுது, ஒரு 2 மணி நேரம் 40 நிமிஷம் உண்மையே நாடி இருப்பேன், உண்மையே தேடி இருப்பேன். என்னை விடுதலை ஆக்கி அனுப்புங்க, என்னை முற்றிலும் விடுதலாக்கி விடுங்கப்பா. என் பிள்ளைகளை விடுதலாக்குங்க, என் குடிக்கார கணவரை விடுதலாக்குங்கப்பா. ரபாலா ஷக்கா ரதினிகா ரபா. கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு மேலும் இறங்கி வருகிறது. ஆண்டவர் சொல்றார், உன்மேல் என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆவி நிரம்பி வரும். ஒரு அபிஷேகம் உன்மேல ஊற்றப்படுகிறது, ஒரு ஜெப ஆவி, ஒரு விண்ணப்பத்தின் ஆவி உன்மேல இறங்குது. சகோதரியே, 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 உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என் ஜெப ஆவி உன்மேல வைக்கிறேன். இந்த சபையில நீ ஒரு ஜெபிக்கிற வீராங்கனைகளா உருவாக்கப்பட வேண்டும். பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, உன்னை வசனத்திலே நீ உன்னை உறுதிப்படுத்திக் கொள், உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள். வாலிபனேன், எதனால் உன்னை பரிசுத்தப்படுத்துவாய்? என்னுடைய வசனத்தினால் அல்லவா? என்னுடைய வசனம் தான் வாலிபனை பரிசுத்தப்படுத்த முடியும். வேற எந்த ஒரு வழி கிடையாது வாலிபர்களுக்கு. தாவீது தெளிவா பேசிட்டாரு, நான் எப்படி இருக்க பரிசுத்தமா இருக்கேன்னா, வாலிபனே உன் வழியை வசனத்தினால காத்துக்கொள், இருதயத்திலே காத்துக்கொள், அது உன்னை பாதுகாக்கும். அது எந்த நாட்டுக்கு போனாலும் உன்னை பரிசுத்தமா வச்சிடும். ரபாலா ஷக்கா ரதினிகா ரபா. ஒரு மகிமையின் ஆவியானவர் உன்மேல் இறங்கி கொண்டிருக்கிறார். பெற்றோர்களே, உன் பிள்ளைகளுக்கு நல்லா கருத்தோடு புத்தி சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், சபைக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். இன்று அநேகருடைய சரீரத்தில் ஒரு விடுதலை, ஆத்மால ஒரு விடுதலை, ஆவில ஒரு விடுதலை. நீ இங்கிருந்து போகும்போது வெறியுமே போக மாட்டேன். ஒரு ஆசீர்வாதம் உன்மேல இறங்கி வருகிறது.
சங்கீதம் 34:10 படி சிங்க குட்டிகள் தாட்சி பட்டினியா இருக்கும், ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைப்படாது. உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பார்கள். உன் வீடு ஆசீர்வாதத்தில் நிறைவேறும். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் சரீர ஆசீர்வாதத்தினாலும் நித்திய ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். இன்று ஆசீர்வதித்த நாள் இன்னைக்கு. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அருமையான சபை மேய்ப்பரையும் துணைவியாரின் பிள்ளைகளையும் வந்திருக்கிற அனைத்து தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே, இன்னைக்கு தடப்பட்ட பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சபை ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு எல்லாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக நாங்கள் வேண்டியதை செய்கிறோம்ப்பா. குறைகள் உண்டு, ஆனால் அதை நாம் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். என்னை மன்னிச்சு கேட்டு மனம் திரும்பி மறுபடியும் ஆண்டவரை ஒப்புரவாகி நம்ம இங்கிருந்து போகும்போது, ஆண்டவரே என்னை பரிசுத்தமா அனுப்புங்கப்பா, என்னை நீதிமான அனுப்புங்க, என்னை உண்மையுள்ள அனுப்புங்க, அன்புள்ள அனுப்புங்க. ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீர் ஒருவர் தானப்பா. உண்மை விட்டால் நாங்கள் எங்க போவோம்? எங்களுக்கு வேற கதியே இல்லப்பா. உம்மை நம்பினவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் சொல்ல, ஆண்டவரை நம்புகிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லா வியாதிகளுக்கும் அவர் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். எந்த வியாதி உன்னை தாக்காது, எந்த நோய் உன்னை தாக்காது, எந்த கொரோனா உன்னை தாக்காது, எந்த சுனாமி உன்னை தாக்காது, எந்த விதமான பூமி அதிர்ச்சி உன்னை தாக்காது, எந்த அக்னி உன்னை தாக்காது. இயேசு உனக்குள்ளே இருக்கிறார். இயேசு உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். சாத்தானால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த தந்திரங்கள், வஞ்சகம் முற்றிலும் அழிந்து போய்விடும். நீ உஷாரா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிப்பா இருக்கணும். உனக்கு இயேசு அடைக்கலம். உனக்கு அவர் கேடகமா இருக்கிறாரு, அவர் துருகமா இருக்கிறாரு, அவர் உனக்கு நிழலா இருக்கிறாரு. நீ எங்க போனாலும் உன்னோட கூட வருவார். யார் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை கைவிடாத கர்த்தர். அவரே உன்னோட வந்து பெரிய காரியத்தை செய்வார். ரபாலா ஷக்கா ராதினிகா ரபா. ஆண்டவரே, சபை ஒவ்வொரு பேர்பராக நீர் ஆசீர்வதித்து உடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. அடியே ஆண்டவர் அற்ப பிரயோஜனம் உள்ள ஊழியக்காரர், பேச வேண்டியது ஆவியானவர். நீர் பேசுறீர், என்னோடு பேசுறீர், எனக்கும் பேசியிருக்கிறீர். நானும் திருந்த வேண்டிய காரியம் திருந்த வேண்டும். நானும் மனம் திரும்பிய இடத்துல மனம் திரும்பணும். அது சபைக்கு மட்டும் இல்லை, எங்களோடு நீ பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, வாழ்க்கையில் நாங்கள் பரிசுத்தத்தில் வளரணும், உண்மையில வளரணும், நீதியில வளரணும். இந்த சபை ஆண்டவரே நிரம்பி வடையணும். ஒருவரும் ஆண்டவரை கெட்டு போகாதபடிக்கு எல்லாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து ஒரு நாள் பரலோகத்தில் போய் நாங்கள் ஆராதனை செய்யணும். எங்களுடைய ஆராதனைகள் எல்லாம் பரிசுத்தமாக காணப்பட வேண்டும். கர்த்தர் அப்படியே செய்து நிறைவேற்றி விடுவதற்காய் கரங்களை தட்டி தேவ நாமத்தை மையப்படுத்துக. ஹல்லேலூயா. ரிகரபல ஷக்கரதினிகரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. சிடி டிவிடி ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.